ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏபுக். இலக்கணமும் ஒளித்திறன் பயிற்சி சீரியஸ்ல இன்றைய வகுப்புல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நியூ புக்ல இருக்கக்கூடியதான் பார்க்க போறோம். நம்ம முந்தைய வகுப்புலயே 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தாச்சு. அதாவது டேர்ம் 1 புக்கு, டேர்ம் 2, டேர்ம் 3ல இருக்கக்கூடிய இலக்கணமும் ஒளித்திறனும் பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் ஒளித்திறன் பயிற்சி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல தான் இந்த வீடியோஸ்லாம் இருக்கு. சோ வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 இயல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் இயல்ல இலக்கண பகுதியில எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா குற்றியலுகரம், குற்றியலிகரம் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த குற்றியலுகரம், குற்றியலிகரம் எதற்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பகுதி. நம்ம 6thலயே சார்பு எழுத்துனா என்ன, முதல் எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். இதுல முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அப்ப உயிரெழுத்துக்கள் 12 பிளஸ் மெய் எழுத்துக்கள் 18, மொத்தமா 30. இந்த எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சார்பு எழுத்துக்களை 10 வகையா பிரிப்பாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு. இதுல நம்ம முந்தைய வகுப்புலயே உயிர்மெய் ஆயுதம் பத்தி படிச்சிருக்கோம். சோ இன்றைய வகுப்புல இந்த சார்பு எழுத்துக்கள்ல குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலிகரம்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. இதுல குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க கொடுத்திருக்கிறத ஒன்ஸ் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அதாவது சொல்லி பாருங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு. இத சொல்லும் பொழுது இந்த எழுத்து உச்சரிக்கிறதுல என்ன மேம் வேறுபாடு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. என்னன்னா அது தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். அவ்வெழுத்துக்களை சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. ஆனா சொல்லுடைய இறுதியில வரும் பொழுது அதற்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு பதிலாக அது என்ன பண்ணுதுன்னா அரை மாத்திரை அளவா ஒலிக்குது. இப்போ குரங்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா கு அப்படிங்கறது அந்த ஒரு மாத்திரை அளவு இருக்கும். வகுப்பு அப்படின்னு சொல்லுங்களேன், இந்த இடத்துல கூங்கிறது எங்க இருக்கு, இடையில இருக்கா, இந்த இடத்துலயும் வகுப்பு, அந்த கூ அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஆனா பாக்கு அப்படின்னு சொல்லும் போது மட்டும் பாருங்க அந்த சவுண்ட் குறையும். பாக்கு அவ்வளவுதான். பாக்கு அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. புரியுதுங்களா? குழந்தை அப்ப குழந்தை, அப்ப கூ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்குது. அதே மாதிரி வகுப்பு, கு வகுப்பு, வகு அப்படின்றமா அந்த இடத்துலயும் ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்குது. ஆனா பாக்குன்னு சொல்லும் போது மட்டும் அந்த கூ அப்படிங்கிறது இக் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும். பாக்கு. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி அளவு குறைந்து ஒலிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அதுலயும் குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். புரியுதுங்களா? இதை ஏன் உகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் என்னது? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இட்டு. ஓகேங்களா? இப்ப இதோட உகரம் ஏறி வருதுன்னா ஊ சேர்த்தீங்கன்னா எக்கு கூட்டல் ஊ தான் என்னது? கு. அதே மாதிரி இச்சு கூட்டல் ஊ தான் என்னது? சு. இட்டு கூட்டல் ஊ டு. இத்து கூட்டல் ஊ து. இப்பு கூட்டல் ஊ பு. இட்டு கூட்டல் ஊ ட்ரு. ஓகேங்களா? அப்ப குசுடு துபுருன்னு வந்துருச்சா? அப்போ இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் மேல இந்த உகரம் ஏறி வருகிறது. உகரம் சேர்ந்து வர்றதுனாலதான் இந்த குசுடு துபுரு வருது. சோ இந்த மாதிரி உகரம் சேர்ந்து வரும் பொழுது அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னா அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றியலுகரத்தை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். ஓகேங்களா? இதற்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு இதெல்லாம் சொல்லி பாருங்க. சொல்லும் பொழுது நார்மலா காசு அப்படிங்கறதுல சு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. சு நல்லா ஒரு மாத்திரை அளவு, அதாவது நம்ம ஒரு வாட்டி கண் சுமற்ற அளவு, இல்லைன்னா ஒரு முறை கையை சொடக்கு போடுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு ஒழிக்கும் சு. ஓகேங்களா? அதுவே காசுன்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒழிக்க மாட்டோம். காசு. எக்கு அந்த கூ அப்படிங்கிறது கூ அப்படின்னு வராம கு அப்படின்னு முடியும். அதே மாதிரி பயறு ரூ அப்படின்னு வராம பயறு. அவ்வளவுதான். பாட்டு, பாட்டு டூ அந்த இது பாருங்க. டூ அப்படிங்கிறதுக்கு பதிலா பாட்டு. அவ்வளவுதான். பந்து, தூ அப்படிங்கிறதுக்கு பதிலா தூ.
அடுத்தது சால்பு. இப்ப பூ அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம்? பூ. அவ்வளவுதான். சால்பு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தன்னுடைய மாத்திரை அளவு, அதாவது ஒரு மாத்திரை, இந்த குறில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு என்னன்னா 1. சோ அந்த மாதிரி இது எல்லாமே குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களுடைய இந்த ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறதுனாலதான் இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. இந்த வல்லின உகரங்கள், அதாவது வல்லின மெய்யெழுத்துக்களோட இந்த உகரம் சேர்ந்து வரும் பொழுது அந்த உகரமானது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறதா குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதாவது இப்போ இந்த காசு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிறது என்னது? ஒரு நெடில் எழுத்து. அதுக்கப்புறம் இந்த வல்லின உகரம் வருதா? அதே எஃகு அப்படிங்கறதுல உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் தான் இந்த வல்லின உகரம் வருது. அடுத்தது பயறு, குறில் எழுத்து, அதுக்கப்புறம் தான் இந்த உகரம் ஏறி வருது. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி இல்லாம தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரம் அப்படின்னா ஒரு குறில் எழுத்து இருக்கும், அதுக்கு அடுத்து இந்த குசுடு துபுரு வரும். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அப்பெல்லாம் வந்து இந்த மாத்திரை அளவானது குறைந்து ஒலிக்காது அப்படின்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா புகு அப்படின்னு சொல்றோமா, இது நம்ம நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொல்லுவோம். புகு, கு அப்படிங்கறத அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். புகு. பாக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லாம புகு. பசு அப்படின்னு சொல்லுவோமா, பசு. இந்த இடத்துலயும் இந்த பா அப்படிங்கிற குறில் எழுத்தை அடுத்து இந்த குசுடு துபுருல இந்த சு வருது பாருங்க, அது நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொல்லுவோம். பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. இதை நான் அடுத்து சொல்றேன். சோ இந்த மாதிரி தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையா ஒலிக்கும், குறைந்தெல்லாம் ஒலிக்காது. அடுத்தது வல்லினம் அல்லாத உகரங்களும் இந்த கசட தபரவோட இந்த உகரம் ஏறி வந்துச்சுன்னா கு சு டு துபுருன்னு சொல்றோம்ல, இது இல்லாம இன்னும் உகர எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, இந்த இடையின எழுத்துக்களோட உகரம் ஏறி வருது, அடுத்தது மெல்லின எழுத்துக்களோட உகரம் ஏறி வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது வல்லினம் அல்லாத மத்த இடையின எழுத்தோடையோ அல்லது மெல்லின எழுத்துக்களோடையோ உகரங்கள் ஏறி வரும் பொழுது எப்பொழுதும் என்னவாத்தான் இருக்கும் அப்படின்னா முழுமையாத்தான் ஒழிக்கும். அந்த இதெல்லாம் மாறுபடாது. ஓகேங்களா? அப்ப இந்த குசுடு துபுரு வரும்பொழுது மட்டும்தான் தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். ஆனா அதுவும் தனிக்குறிலுக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அப்ப குறைந்து ஒழிக்காது. மத்த கண்டிஷன்லாம் தனிக்குறில் அடுத்து வராம குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா, வேற ஏதாவது எழுத்துக்களுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பா குறைந்து ஒழிக்கும். ஆனா தனிக்குறிலுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா முழுமையாதான் ஒழிக்குமே தவிர குறைந்து ஒழிக்காது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே, அதாவது தன்னுடைய ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலே முழுமையாக ஒழிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த குசுடு துபுரு இல்லாம வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா அப்படிங்கிறது இவ்வு, அதாவது இடையின எழுத்தானது உகரம் ஏறி வருது. எரள வளல இடையினம்னு சொல்லுவோமா, அப்ப எரள வளல அந்த வா அப்படிங்கிறது இந்த இடையின எழுத்து. சோ இந்த இடையின எழுத்தோட உகரத்தை சேர்த்தீங்கன்னா அப்படின்னு வருமா, இவ்வு கூட்டல் ஊன்னு வருமா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இல்லைன்னா ஏழு எரள வளல, இதுவும் இடையின எழுத்து தான். சோ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் முழுமையாக ஒழிக்கும். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சா? அப்ப குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னா வல்லின உகரங்கள் குசுடு துபுரு ஒரு சொல்லுடைய இறுதியில் வரும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்குது அப்படின்னா அதைத்தான் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குசுடு துபுரு ஒரு சொல்லினுடைய இறுதியில் வந்தாலும் கூட தனிக்குறிலை அடுத்து வந்துச்சுன்னா குறைந்து ஒலிக்காது, முழுமையா ஒலிக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வல்லின எழுத்துக்கள் இல்லாம இடையின எழுத்துக்கள் அல்லது மெல்லின எழுத்துக்களோடு உகரம் ஏறி வந்துச்சு அப்படின்னா அந்த உகரங்கள் வந்து எப்பொழுதும் குறைந்து ஒலிக்காது, எப்பவும் முழுமையாதான் ஒலிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னன்னு தான் சொல்லுவாங்கன்னா முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அதற்கான எடுத்துக்காட்டுகள் புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. புரியுதுங்களா? அடுத்தது தெரிந்து கொள்வோம் பகுதின்னு கொடுத்திருக்காங்க. இதுல தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். இதுல குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம்னு சொல்றோம்ல. சோ அகரம் ஏறி வந்திருக்கு, உகரம் ஏறி, ஊங்கிறது என்னது? குறில் எழுத்து. அப்போ அத வந்து சொல்றதுக்கு உகரம்னு சொல்லுவோம். அதுவே ஆங்கிறது என்னதான்? ஒரு குறில் எழுத்து. அப்ப இதையும் சொல்றதுக்கு அகரம்னு சொல்றோம். ஈங்கிறது குறில் எழுத்து. உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து வந்து 5 இருக்கும். சோ அதுல இந்த ஈங்கிறது குறில் எழுத்து. அப்ப இது இகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கா அப்படிங்கிறது என்னது? ஒரு குறில் எழுத்து. ஆனா காங்கிறது என்னது? நெடில் எழுத்து. அப்ப இந்த காவை நம்ம
மென்ஷன் பண்றதுக்காக ககரம் அப்படிம்போம். அதே மாதிரிதான் மா ஒரு குறில் எழுத்து, அத மகரம்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி குறில் எழுத்துக்களை குறிப்பதற்கு இந்த கரம் அப்படிங்கறத சேர்த்துப்போம். இதுவே நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா கான் அப்படிங்கறத பயன்படுத்துவோம். ஐகான், ஓ அவுகான் அப்படிம்போம். ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து, நிறைய பேர் குறில் எழுத்துன்னு நினைச்சுக்கிறீங்க. ஐங்கிறது நெடில் எழுத்து, அவ்வும் நெடில் எழுத்து தான். சோ அப்ப ஐகான் அவுகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க, அதாவது ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறதுக்கு காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஔகாரம், ஐகாரம், ஏகாரம், மகாரம் அப்படின்னா என்னன்னா குறில் எழுத்தையும் குறிக்கும் நெடில் எழுத்தையும் குறிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு இந்த கேனம் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. அக்கேனம், அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குற்றியலுகரத்துடைய வகைகள். குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியும், அதாவது குறைந்து ஒழிக்கக்கூடியது குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்திலேயே வகைகள் இருக்கு. இது 6 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம்னு பிரிக்கிறாங்க. இது ரொம்பவே எளிமையான ஒரு பகுதி தான். என்னன்னா இந்த குசுடு துபுரு ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது ஒரு தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்து அதுக்கு பக்கத்துல இந்த குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. இவை ஈரெழுத்து சொற்களா மட்டும்தான் அமையும். அதாவது முதல்ல ஒரு நெட்டெழுத்து, அதுக்கப்புறம் குசுடு துபுருல ஏதாவது ஒண்ணு. இந்த மாதிரி ரெண்டு எழுத்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள், முதல் எழுத்து நெடில் எழுத்தாகவும் இரண்டாவது எழுத்து குசுடு துபுருல ஏதாவது ஒரு எழுத்தாகவும் அமையுது அப்படின்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். ஒன்லி 2 letters, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ப இதற்கான எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்க, பா நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் கூ வந்துருச்சு. மாசு, மா நெடில் எழுத்து, சு, பா நெடில் எழுத்து, காங்கிறது நெடில் எழுத்து, ஆங்கிறது நெடில் எழுத்து உயிர் எழுத்துல. சோ இந்த மாதிரி ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து இந்த குசுடு துபுரு வருது, மொத்தமே 2 எழுத்து தான் இருக்கு அப்படின்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வரும். அதுவே ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா ஒரு ஆயுத எழுத்துக்கு அப்புறம் குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா அத வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து 2 எழுத்துன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே இந்த அக்கு அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இது வந்து முன்னால ஒரு குறில் கண்டிப்பா இடம்பெறும். இந்த அக்குக்கு முன்னாடி ஒரு குறில் இடம்பெறும். இதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள் இடம்பெறும். ஓகேங்களா? எப்பவுமே இந்த அக்குக்கு வந்து ஒரு இது இருக்கு, அதாவது இதற்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இடம்பெறணும், இதற்கு அப்புறம் ஒரு வல்லின எழுத்து தான் இடம்பெறும். இந்த ஃபார்மேட்ல தான் எப்பவுமே அக்கு இருக்கும். ஓகேங்களா? இது பத்தி நம்ம 6thலயே ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப எஃகு அப்படிங்கிறமா, இது 3 எழுத்து. இதுல இந்த கூக்கு முன்னாடி என்ன இருக்கு, அக்கு, ஆயுத எழுத்து இருக்கா? சோ இந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 எழுத்தா தான் இருக்கணும்லாம் கிடையாது, 3 எழுத்தா இருக்கலாம், 4 எழுத்தா இருக்கலாம். ஆனா இந்த அக்குக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கும், அக்குக்கு அப்புறம் ஒரு வல்லின எழுத்து தான் இருக்கும். கூங்கிறது என்னது, வல்லின எழுத்து, ஏன்னா இக்கு வரிசை. இக்குனாவே அது என்னது, வல்லின எழுத்து. கசட தபர, அப்ப கா, இக்கு வரிசை, கா கூல வந்து கா வரிசை. அடுத்தது கசட தபர அப்படின்னா தாங்கிறது, தா வரிசையில தானே தூ வரும். சோ இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னா தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்து பக்கத்துல குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுவே தனி நெடில் இல்லாம 2-3 எழுத்துக்களோட ஒரு நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னாலும், அல்லது ஒரு தனி குறில் இல்லாம ஒரு 2-3 குறில் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரத்துல வரும். ஓகேங்களா? தனி நெடிலும் இருக்கக்கூடாது, தனி குறிலும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது இல்லாம ஒரு நெடில் ஒரு குறில் வந்து அதுக்கப்புறம் குசுடு துபுரு வரலாம், இல்லனுமே ரெண்டுமே வந்துட்டு நெடிலா வந்து குசுடு துபுரு வரலாம், இல்லைன்னா ரெண்டுமே குறிலா வந்து கூட அடுத்து குசுடு துபுரு வரும். ஓகேங்களா? சோ அப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டா பாருங்க, அரசுன்னு இருக்கா, இதுல ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து, ராங்கிறது ஒரு குறில் எழுத்து, அதுக்கப்புறமா இந்த சு அப்படிங்கிறது வந்திருக்கு, உகரமானது வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தனிக்குறில் வரக்கூடாது. தனிக்குறில் வந்துச்சுன்னா அது முற்றியல் உகரம் ஆயிடும். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தனிக்குறிலுக்கு அப்புறம் ஒரு வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அது முழுமையா ஒழிக்கும், அது குற்றியல் உகரம் கிடையாது, முற்றியல் உகரம். அதுவே
தனி நெடில் வந்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றி எழுகுறம். சோ இந்த மாதிரி தனித்தனியா வராம ரெண்டு குறில் சேர்ந்தோ அல்லது ரெண்டு நெடில் சேர்ந்தோ இல்ல ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து அதுக்கப்புறமா குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா அதை உயிர் தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இந்த சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னது? ராவா. ரா அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த சூக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு உயிரெழுத்து இருக்கா, அதனாலதான் இது உயிர் தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் 9ன்னு இருக்கா, இந்த 9ல இங்க இந்த தூக்கு முன்னாடி 3 எழுத்துக்கள் இருக்கு. தனி குரில் கிடையாது, தனி நெடில் இல்ல. சோ இப்ப 3 எழுத்துக்கள் இருக்கா. இப்போ இதுல தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? பா இருக்கா. பாங்கிறது எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப தூக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஆ இருக்கு, அதாவது ஒரு உயிரெழுத்து இருக்கு. அதனாலதான் இது வந்து உயிர் தொடர் குற்றி எழுகுறம் அப்படின்னு சொல்லுவாங்க. கயிறு, இதுலயும் பாருங்க ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஈ இருக்கா. ஈ அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? ஈய கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ரூக்கு முன்னாடி ஈங்கிற உயிரெழுத்து இருக்கிறனால இது உயிர் தொடர் குற்றி எழுகுறம். அதே மாதிரிதான் வரலாறு. வரலாறுல ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு? லாங்கிற நெடில் எழுத்தானது இருக்கு. இந்த லாங்கிறது தனி நெடிலா வரல. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 குறில் எழுத்துக்கள் இருக்கு. தனி நெடிலா வந்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றி எழுகுறமா இருக்கும். ஆனா இங்க தனி நெடிலா வராம இதற்கு முன்னாடி 2 குறில் எழுத்துக்களோ இல்ல ஒரு நெடில் எழுத்துக்கள் கூட வரலாம், தப்பு கிடையாது. சோ அந்த மாதிரி வந்துச்சு, தனியா வரக்கூடாது. ஓகேங்களா? சேர்ந்து வரலாம். சோ இந்த மாதிரி வரும் பொழுது இந்த ரூக்கு முன்னாடி இருக்கக்கூடியது லா. லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் லான்னு பிரிக்கலாமா? அப்ப ரூக்கு முன்னாடி ஆங்கிற உயிரெழுத்தானது இருக்கு. அதனாலதான் இது உயிர் தொடர் குற்றி எழுகுறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வன் தொடர் குற்றி எழுகுறம். அது என்ன மேம் வன் தொடர் குற்றி எழுகுறம்னா, வல்லின எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம்? கசட தபறுன்னு சொல்றீங்கல்ல, அதே அந்த வல்லின மெய் எழுத்துக்கள் என்னன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரா. இந்த எழுத்துக்கள் குசுடு துபுருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அததான் வன் தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. அப்ப வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி எழுகுறம் வன் தொடர் குற்றி எழுகுறம். இந்த கூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இக்கு இருக்கா. சூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இச்சு இருக்கா. டூக்கு முன்னாடி இட்டு, தூக்கு முன்னாடி இத்து, பூக்கு முன்னாடி இப்பு, ரூக்கு முன்னாடி இட்டு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி குசுடு துபுருக்கு முன்னாடி குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி வல்லின மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றி எழுகுறம். அதுவே குசுடு துபுருக்கு முன்னாடி மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுதான் மென்தொடர் குற்றி எழுகுறம். மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னுன்னு சொல்லுவோம். சோ இந்த எழுத்துக்களுக்கு அப்புறமா குசுடு துபுருல ஏதாவது ஒரு எழுத்து வருது அப்படின்னா அதை வந்து மென்தொடர் குற்றி எழுகுறம். எடுத்துக்காட்டா பாருங்க, பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்றுன்னு இருக்கா. இதுல கூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்கு. இங்குங்கிறது என்னது? ஒரு மெல்லின மெய் எழுத்து. அப்ப மெல்லின மெய் எழுத்து வந்துச்சுன்னா மென் தொடர் குற்றி எழுகுறம். சூக்கு முன்னாடி இச்சு, இஞ்சு, பூக்கு முன்னாடி இன்னு, தூக்கு முன்னாடி இந்து, பூக்கு முன்னாடி இம்மு, அடுத்தது ரூக்கு முன்னாடி இன்னு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து மென்தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. இதுவே குசுடு துபுரு எழுத்துக்களுக்கு முன்னாடி இடையிட மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அததான் இடைத்தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. அதாவது இடையின மெய் எழுத்துக்கள்னா ஈ, இரு, இள்ளு, இப்பு, இல்லு, இல்லு. சோ இந்த மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு குற்றி எழுகுறம் உகரமானது ஏறி வருதுன்னா அதை இடைத்தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஈ இருக்கா. ஈங்கிறது என்னது? ஒரு இடையின மெய் எழுத்து. அப்ப இது இடைத்தொடர் குற்றி எழுகுறம். புரியுதுங்களா? சோ இதுதான் குற்றி எழுகுறத்துடைய 6 வகைகள். முதல்ல நெடில் தொடர் குற்றி எழுகுறம். ஒரே ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றி எழுகுறம். அதுவே ஆயுத தொடர் குற்றி எழுகுறம்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர் குற்றி எழுகுறம். இதுவே ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து குற்றி எழுகுறம். உயிரெழுத்துனா உயிரெழுத்தா வராது, ஒரு உயிர்மை எழுத்தா வரும். உயிர்மை எழுத்தை பிரிக்கும் பொழுது அந்த தூக்கு முன்னாடி சூக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இந்த உயிரெழுத்தானது இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை உயிர் தொடர் குற்றி எழுகுறம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உயிர் தொடர் குற்றி எழுகுறம்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தனி குறிலுக்கு அடுத்து குசுடு துபுரு வரக்கூடாது. அதே மாதிரி தனி நெடிலுக்கு அடுத்தும் குசுடு துபுரு ஆனது வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதெல்லாம் வேற. தனி நெடிலுக்கு அப்புறம் குசுடு துபுரு வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றி எழுகுறம். அதுவே தனி குறிலுக்கு அப்புறம் குற்றி எழுகுற எழுத்துக்கள் வருதுன்னா அது முற்றி எழுகுறம் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி தனியா வராம 2 குறில் எழுத்துக்களோ அல்லது 3ஆ கூட இருக்கலாம். மினிமம் 2 குறில் எழுத்து, இல்ல 2 நெடில் எழுத்து, இல்லைன்னா ஒரு குறில் ஒரு நெடில் சேர்ந்து அதுக்கப்புறமா குசுடு துபுரு வருதுன்னா அது உயிர் தொடர் குற்றி எழுகுறம். இதுவே
குசுடுதுபுருக்கு முன்னாடி வல்லினமை எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இடம் பெற்றுச்சு அப்படின்னா அது வன்தொடர் குற்றி எழுகரம். குசுடுதுபுருக்கு முன்னாடி மெல்லினமை எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இதெல்லாம் இடம் பெற்றுச்சுன்னா அது மென்தொடர் குற்றி எழுகரம். அதுவே ஒரு குசுடுதுபுருங்கிற இந்த குற்றி உகரத்திற்கு முன்னாடி இடையின எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் இடம் பெற்றுச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றி எழுகுறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரிஞ்சா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா தெரிந்து கொள்வோம் பகுதி. இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகுற சொற்கள் இல்லை. அதாவது இவ்வுக்கு அப்புறம் குசுடுதுபுருன்னு எதுவுமே வராதாம். இவ்வுக்கு அப்புறம் கூவோ, இவ்வுக்கு அப்புறம் சுவோ, இவ்வுக்கு அப்புறம் டூவோ, இவ்வுக்கு அப்புறம் தூவோ, இவ்வுக்கு அப்புறம் பூவோ இந்த மாதிரி எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றி எழுகிற சொற்களும் இல்லை. அதாவது இந்த இடையின எழுத்துக்களுக்கு அடுத்து சுவோ ருவோ டுவோ வராதாம். ஓகேங்களா? குசுடு துபுருன்னு இருக்குல்ல, கு சு டு து பு ரு இருக்கா, இதுல சு டு ரு இந்த 3 எழுத்துக்களும் இந்த இடையின மெய் எழுத்துக்கு அப்புறம் வராதாம். அதாவது இடைத்தொடர் குற்றி எழுகுறதுல கூல வரலாம், இல்லைன்னா தூள முடியும், இல்லைன்னா பூல மட்டும்தான் முடியுமா. இந்த மாதிரி சூடு ரூல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சொற்களும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. வரகு கூட்டல் யாது. இத சேர்த்து சொல்லும் போது வரகு கூட்டல் யாது. இந்த ஒரு படத்துல கண்ணமா நாக்கண்ணு 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 நாக்கண்ணுன்னு சொல்லும் போது கண்ணமா கண்ணமான்னு மாறும் பாருங்க. அதே மாதிரி இதை சொல்லி பாருங்க. வரகு கூட்டல் யாது அப்படிங்கும் போது வரகு யாது வரகு யாது வரகு யாது வரகு யாது வரகு யாது மாறிடுச்சா? வரகு யாதுங்கிறது எப்படி மாறிடுச்சு? வரகி யாது. அதாவது இந்த கூவானது எப்படி மாறிடுச்சு? கீயா மாறினுச்சா? சோ அதை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. முதல் சொல்லின் இறுதி எழுத்து கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. இந்த இடத்துல வரகு கூட்டல் யாது அப்படிங்கும் போது இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது எப்படி மாறுது? வரகியாது அப்படின்னு மாறுதா? அப்ப இந்த கூங்கிறது கீயாக மாறி ஒலிக்கிறது. அதுவும் முழுமையா ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்காம அரை மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்குது. ஏன்னா கீங்கிறது ஒரு குறில் எழுத்து. குறில் எழுத்தோடைய ஒலிக்கக்கூடிய அளவுங்கிறது ஒரு மாத்திரை அளவு. சோ வரகியாது வரகியாது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வரகியாது அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறது. சோ இந்த மாதிரி தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கக்கூடிய இகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இத எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். ஓகேங்களா? சோ இதுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது குற்றிய லுகரத்தில் உள்ள அந்த உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்றாங்க. அதாவது குற்றியலுகிற சொற்கள்னா என்னது? இந்த குசுடு துபுருல முடியக்கூடியது. கரெக்டுங்களா? சோ இப்ப கொக்கு அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, இந்த வார்த்தை இருக்கா? இந்த கொக்குங்கிறதுல இது என்ன குற்றியலுகரம்னு சொல்லுங்க பாக்கலாம். கூ இருக்கு, கூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இக்கு இருக்கு. இக்குங்கிறது என்னது? ஒரு வல்லினமை எழுத்து. அப்ப இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப இந்த சொல்லுங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி ஒரு குற்றியலுகர சொல்லுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையானது யால ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய கொக்குல இருக்கக்கூடிய இந்த உகரம் இருக்கு, கூங்கிறது இக்கு கூட்டல் ஊன்னு இருக்குல்ல, இந்த உகரமானது என்ன ஆயிடும் அப்படின்னா திரிந்து, அதாவது இது என்னவாயிடும்னா இகரமாக மாறிடும். எப்ப மட்டும்தான் அப்படின்னா இந்த நிலை மொழியானது ஒரு வன்தொடர் ஒரு குற்றியல் உகர சொல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு குற்றியல் உகரமாக இருந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து யால ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா மட்டும்தான், யானா யகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யகரத்துல ஆரம்பிச்சுச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி புணரும் பொழுது இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்லுல இருக்கக்கூடிய இந்த உகரமானது இகரமாக மாற்றம் அடைந்து இக்கு கூட்டல் ஊங்கிறது இக்கு கூட்டல் ஈயா மாறி கீயா மாறிடும். அப்ப கொக்கியாது அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி தோப்பு கூட்டல் யாது, இதுவும் ஒரு வன்தொடர் குற்றி எழுகிற சொல். ஏன்னா பூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்புங்கிறது ஒரு வல்லினமை எழுத்து. அப்ப இது வன்தொடர் குற்றி எழுகிற. இதற்கு அடுத்து யாதுன்னு வந்திருக்கா? அப்ப இந்த யாங்கிறது வந்ததுனால இந்த பூல இருக்கக்கூடிய இந்த உகரமானது கெட்டு ஈயா மாறிடும். அப்ப இப்பு கூட்டல் பி அப்படின்னு மாறிடும். அப்ப தோப்பியாதுன்னு வந்துடும். அதே மாதிரிதான் நாடு கூட்டல் யாது. இதுல நாடு அப்படிங்கிறது என்னது? ஒரு நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். ஏன்னா ஒரு நெடிலத்தை அடுத்து குசுடுதுபுரு வந்தாலே அது நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். இந்த நெடில் தொடர் குற்றி எழுகுறத்தை அடுத்து யாதுங்கிற சொல்லானது வந்திருக்கு, எகரமானது வந்திருக்கு. அப்ப எகரம் வந்துச்சுன்னா இந்த உகரம் கெட்டு
இகரமாக மாறும். இகரமாக திரியும். அப்ப இட்டு கூட்டல் ஈ டீன்னு மாறிடும். அப்ப நாடியாது. எனப்படுவது கூட்டல் யாது அப்படிங்கும் போது இது வந்து என்னது, ஒரு உயிர் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா தூக்கு முன்னாடி என்ன இருக்கு, வா. வானா இவ்வு கூட்டல் ஊனுரும். சரி, இவ்வு கூட்டல் ஆணு வருமா? அப்ப ஒரு உயிர் எழுத்து வருது. அப்ப இது உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க, எனப்படுவதை மட்டும். சோ இதோடைய யகரத்துல தொடங்கக்கூடிய அடுத்த வருமொழி வரும் பொழுது இது எகரமா இருக்கிறதுனால இந்த தூள் இருக்கக்கூடிய ஊங்கிறது திரிஞ்சு ஈயா மாறிடும். அப்ப எனப்படுவது யாது அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இது முதல் இடம். ஓகேங்களா? இது முதல்ல மாறக்கூடியது. இந்த மாதிரி அதாவது ஒரு குற்றியலுகர சொல்லுக்கு அப்புறம் எகர சொல்கள், எகர எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும் பொழுது இரண்டும் புணரும் போது இந்த மாதிரி உகரம் கெட்டு இகரமாக மாறும். இந்த இதை வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியா என்பது ஒரு அசை சொல். ஓசை நயத்திற்காக வரக்கூடியது. இது நீங்க வந்து இலக்கியத்துலதான் பார்க்க முடியும். நம்மளுடைய பேச்சு வழக்குல எல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய தமிழ்லயும் கிடையாது. நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் நம்ம படிக்க முடியாது. நீங்க இலக்கிய கிளாஸஸ் எல்லாம் நம்மளுதுமே பார்த்திருப்பீங்க. பழைய சிலபஸ் படி இந்த தேம்பவாணி, அடுத்து சீரா புராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். அதுல இருக்கலாம் ஒண்ணுமே புரியாது நம்மளுக்கு. சோ அதெல்லாம் வந்துட்டு இலக்கியம் அந்த காலத்துல இருந்து தூய தமிழ். ஆனா இப்ப நம்மளுக்கு ஏத்த புரியுற மாதிரி நம்ம தமிழை மாத்திருக்கோம். சோ இந்த தமிழ்கள் எல்லாம் இந்த அசை சொற்கள் இல்ல, ஆனா இலக்கியத்துல இருக்கும். சோ இந்த மாதிரி இசை சொற்கள்ல இதுல இருக்கக்கூடிய இந்த மீ அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த மீங்கிறது எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? இதுல இருக்கக்கூடிய இந்த இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். அதனால இதையும் குற்றியல் இகரத்துல கொண்டு வருவாங்க. இப்ப கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறது எப்படி மாறும்னா கேன்மியா அப்படின்னு மாறும். இந்த இடத்துல இந்த மீ அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்காது, மீ அப்படின்னு ஒழிக்கும். கேமியா, கேன்மியா. அடுத்தது செல் கூட்டல் மியா அப்படிங்கிறோம். மியான்னு சொல்லும் போது பாருங்க மீ நல்லா வரும். ஆனா செல்மியா அப்படிங்கும் போது அந்த மீங்கிறதோடைய சவுண்டு குறையும். சோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மீங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த இகரமானது குறைந்து ஒழிக்குது. அதோடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது. அப்ப இதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றியல் இகரமும் தற்போது உரைநடை வழக்குல இல்ல, ஆனா இலக்கியங்கள்ல மட்டும் இருக்கு அப்படின்றாங்க. ஒண்ணு இந்த மாதிரி ஒரு குற்றியல் உகரம் சொல்லுக்கு அடுத்து யகரம் வந்துச்சு அப்படின்னா அது புணரும் போது குற்றியல் இகரமா ஆன சொற்களானது தோன்றும். அதே மாதிரி இந்த மாதிரி மீயாங்கிறதுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? சோ இதுதான். இப்ப குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு தெரியும். குசுடு துபுரு எழுத்துக்கள் வந்து தன்னுடைய இறுதியில வரும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும். அததான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுலயும் ஒரு ஸ்பெசிபிக் கேஸ் இருக்கு. தனில் குரலுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த குசுடு துபுரு எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப வந்து ஒரு மாத்திரை அளவுலயே ஒழிக்கும். அதை வந்து முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே இந்த கசட தபர இந்த வல்லின எழுத்துக்கள் தான் வந்து குசுடு துபுரு. இது வந்து குறைந்து ஒழிச்சாதான் அது வந்து குற்றியல் உகரம். ஆனா இது இல்லாம மத்த உகரங்கள்லாம் வந்து முழுமையா ஒழிக்கும். மெல்லின உகரமா இருக்கட்டும் அல்லது இடையின உகரம் எல்லாம் வந்து முழுமையா ஒழிக்கும். அதெல்லாம் வந்து முற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த குற்றியல் உகரத்தை 6ஆ பிரிக்கிறாங்க. நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென்தொடர், இழைத்தொடர். இது என்னன்னு பார்த்தோம். அடுத்தது குற்றியல் இகரம் அப்படின்னா என்னன்னா உகரம் வந்து இகரமாக திரிந்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். அது ஒண்ணு. அடுத்தது இந்த மியா அப்படிங்கிற சொல்லோட சேரும் பொழுது அந்த மீங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த இகரம் ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். இதையும் வந்து குற்றியல் இகரத்துல சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கற்பவை கற்றபின் கொடுத்திருக்காங்க. 1 முதல் 10 வரையில் உள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள் அப்படின்றாங்க. அதுல குற்றியல் உகர சொற்களை எடுத்து எழுதுங்கள்ங்கிறாங்க. சோ இதுல பாருங்க, அதுலயும் வந்து ஸ்பெசிபிக்கா என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குசுடு துபுருன்னு முடியுதா? அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பாருங்க. 1 இன்னு மெல்லினமை எழுத்து, 2 டூக்கு முன்னாடி இன்னு மெல்லினமை எழுத்து, 3 இன்னு மெல்லினமை எழுத்து, 4 இன்னு மெல்லினமை எழுத்து, 5 தூக்கு முன்னாடி இந்து மெல்லினமை எழுத்து. அப்போ ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது என்னது? மென் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே அதுக்கு அடுத்து பாருங்க 6, 5க்கு அப்புறம் 6. 6ங்கிறது வந்து ஆங்கிறது வந்து ஒரு நெடில் எழுத்து. நெடில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடு துபுரு வருதுன்னா அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து என்ன வரும்? 7. 7ங்கிறது வந்து லூன்னு தான் வருது, குசுடு துபுரு வரல. அப்ப லூன்னு வருதுனாலே குசுடு துபுரு வரலனாவே அது முற்றியல் உகரம். ஓகேங்களா? அது வராத உகரம் முற்றியல் உகரம். அப்ப 7ங்கிறது முற்றியல் உகரம். அடுத்தது 8. 8, 9 வந்து
உயிர் தொடர் குற்றியலுகரம்ல வரும். 8, 10 பாத்தீங்கன்னா இந்த குசுடு துபுருக்கு முன்னாடி பாருங்க இத்து இருக்கு, இங்க இட்டு இருக்கா. அப்ப இட்டு இத்து இதெல்லாமே வல்லின மெய் எழுத்துக்களா. அப்ப வல்லின மெய் எழுத்தை அடுத்து குசுடு துபுரு வருதுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். 9 அப்படிங்கறதுல தூக்கு முன்னாடி பா இருக்கு. பாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ இந்த தூக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கிறதுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். புரியுதுங்களா? வகைப்படுத்தியாச்சா? சோ இவ்வளவுதான். அடுத்தது குற்றியலுகர எண்ணு பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னும் சொல்ல போனா கேட்க மாட்டாங்க. இது போர்ஷன்லயே இல்ல. ஓகேங்களா? இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்ப எதுல இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. புணர்ச்சி விதியில கூட இது பத்தி நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இப்ப 1 அப்படிங்கறதுல ஓங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதனால ஒரு மாத்திரை அளவு. இன்னுங்கிறது மெய் எழுத்து. மெய் எழுத்துக்கள் ஒலிப்பதற்கான கால அளவு அரை மாத்திரை. ரூங்கிறது குசுடு துபுரு, அதாவது குற்றியலுகுர சொல். குற்றியலுகுர சொல்லானது, குற்றியலுகுர எழுத்தானது, குசுடு துபுருவானது சொல்லினுடைய இறுதியில வருது அப்படின்னா அப்போ தன்னுடைய ஒரு மாத்திரையில இருந்து குறைந்த அரை மாத்திரையா ஒழிக்கும். அப்ப இந்த ரூக்கான மாத்திரை அளவு அரை. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2 வரும். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா குசுடு துபுரு ஆகிய குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக அப்படின்றாங்க. ஆனா இதுல குற்றியலுகரத்தை இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுல குற்றியலுகர சொல்லாதான் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப காடு, வீடு, காது, தாது, நாகு, காசு, வீசு, ஆசு, ஆறு, வேறு, இது எல்லாமே. இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரமா இருக்கும். ஏன்னா ஒரு குறில் எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடு துபுரு வருது அப்படின்னா அது வந்து குற்றியலுகரம் கிடையாது, அது முற்றியலுகரம். பசு குறில் எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்து அப்ப அதுனா முற்றியலுகரம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்களா? அடுத்தது கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. இதுல 6, 7, காசு இது எல்லாமே வந்து நெடில் தொடரை எடுத்து நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு. அப்ப இது நெடில் தொடர் குற்றியலுகரம். எக்குங்கிறது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. விறகு ரா இரு கூட்டல் அப்ப உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. அப்ப உயிர் தொடர் குற்றியலுகரம். வழக்கு 8 இக்கு இட்டு இதெல்லாம் வந்து வல்லின மெய்யெழுத்து. இப்ப வெள்ளின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். கரும்பு, பந்து, இந்து, இம்மு மெல்லின மெய்யெழுத்துக்கள். மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது இடைத்தொடர். ஈயானது இடையின எழுத்து. அப்ப இதை தொடர்ந்து வரக்கூடியது இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அடுத்தது பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. இது வந்து கேட்கலாம் உங்களுக்கு. போர்ஷன்ல இல்லையே மேம், ஆனா பொருந்தாத சொல் போர்ஷன்ல இருக்கே மேம். அப்ப அந்த இடத்துல இந்த மாதிரி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்ப இந்த இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுல பசு, விடு, கரு இது எல்லாமே என்னன்னா ஒரு குறிலெழுத்தை தொடர்ந்து இந்த குசுடு துபுரு வந்திருக்கு. சோ அதனால இது எல்லாமே முற்றியலுகரம். ஆனா 6ங்கிறது மட்டும் என்னன்னா ஒரு நெடிலெழுத்தை தொடர்ந்து வருது. அதனால இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிலெழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்தாலும் அது முற்றியலுகரம் தான். இந்த குசுடு துபுரு இல்லாம வேற ஏதாவது உகரம், இந்த ரூ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, ரூ, ளு இதெல்லாம் வருது, மெல்லின மெய்யெழுத்துக்கள் உகரமேறியோ அல்லது இடையின மெய்யெழுத்துக்கள் உகரமேறியோ வருது அப்படின்னா அது எல்லாமே முற்றியல் உகரம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இது எல்லாமே குற்றியலுகர எழுத்துக்கள் தான். ஆனா இதுல பாக்கு இக்கு இருக்கா, பாட்டு இட்டு, பத்து இத்து. சோ அப்ப வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்கு. அப்ப இத வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சுல இஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மெல்லின எழுத்து. அப்போ இந்த பஞ்சுங்கிறதா பொருந்தாதது. ஏன்னா இது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். மீதி இருக்கிறது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆறு, மாசு, பாகு இந்த மூணுமே நெடிலெழுத்தை அடுத்து வரக்கூடிய குசுடு துபுரு. அப்ப நெடிலெழுத்தை அடுத்து குசுடு துபுரு வந்துச்சுன்னா அது எல்லாமே என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆனா அதுங்கிறது குறிலெழுத்தை அடுத்து குசுடு துபுரு வந்திருக்கு. தனிக்குறிலை அடுத்து குசுடு துபுரு வந்தாலும் அது என்னது? குற்றியலுகரம் கிடையாது, அது முற்றிய லுகரம். ஓகேங்களா? அப்ப பொருந்தாதது அது. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இதுல ஈயே, இல்லு, இரு இது எல்லாமே இடையின எழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்து. இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆனா இங்க அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். பண்பு, மஞ்சு, கண்டு இந்த மூணுமே பாருங்க மெல்லின எழுத்தை அடுத்து வந்திருக்கும். இன்னு, இஞ்சு, இன்னு. அப்ப இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். ஆனா எக்குங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம்.
புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியில நம்மளுக்கு முதல்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, இது வந்து உங்களுக்கு போர்ஷன்ல இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்கள் எடுத்து எழுதுக. கோதை கவிதையை படித்தால் அப்படின்றதா? இப்ப கோதை எதை படித்தால்? கவிதை படித்தால். கோதை படித்தது யார்? கவிதையை படித்தது யார்? கோதை. அப்ப இந்த இடத்துல யார் அப்படிங்கறத அழுத்தி கேட்போம். கோதை கவிதையை என்ன செய்தால்? படித்தால் அப்படிமோ. அப்ப என்ன செய்தால், அப்ப என்ன, யார், எதை, இதைத்தான் நம்ம வந்து அழுத்தமா கேட்போம். கோதை எதை படித்தால்? எதை அழுத்தமா. கவிதையை படித்தது யார்? அழுத்தமா. கோதை கவிதையை என்ன செய்தால்? அழுத்தமா சொல்றோமா? சோ இததான் வந்து சொல்றாங்க. அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம். இதுல திணை பத்தி கொடுத்திருக்காங்க. திணை வந்து இரண்டா பிரிப்பாங்க, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு. உயர்திணை அப்படின்னா 6 அறிவுடைய மனிதர்களைத்தான் உயர்திணைன்னு சொல்லுவாங்க. மத்த எல்லா உயிருள்ளதையும் உயிரற்றதையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரிணை. அது உயிரே இருந்தாலும் அது அக்ரிணை தான். 6 அறிவு இருந்தா மட்டும்தான் உயர்திணை. அப்ப இந்த படத்துல இந்த இடத்துல ஒரு புலவர் வாசிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களா, அப்ப மனிதனை குறிக்குது, அப்ப உயர்திணை. மாடு உயிர் உள்ளதுதான், ஆனாலும் 6 அறிவு கிடையாது, அதனால அது அக்ரிணை. அடுத்தது இங்க ஒரு பெண்மணி அமர்ந்து பூ தொடுக்கிறாங்க, உயர்திணை, மனிதன், அதனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழ்காணும் சொற்களில் உயர்திணை அக்ரிணை என வகைப்படுத்துக. வயல் அக்ரிணை. முகிலன் ஒரு மனிதர், அப்ப இது உயர்திணை. குதிரை அக்ரிணை, ஏன்னா ஒரு 6 அறிவு இல்லாத ஒரு ஜீவன், அதனால இது அக்ரிணை. கயல்விழி ஒரு பெண்ணை குறிக்கிறது, மனிதனை குறிக்கிறது, அப்ப அது உயர்திணை. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, தலைவி ஒரு பெண்ணை குறிக்கிறது, அப்ப அதுவும் உயர்திணை. கடல் அக்ரிணை, உயிரற்ற பொருள். ஆசிரியர் உயர்திணை. புத்தகம் உயிரற்ற பொருள், அக்ரிணை. சுரதா ஒரு நபரை பற்றி குறிப்பிடுகிறது, அப்ப உயர்திணை. மரம் உயிருள்ள பொருள் தான், ஆனாலும் 6 அறிவு இல்ல, அதனால அது அக்ரிணை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தொகை சொற்களை விரித்தெழுதுக. இதுவும் தேவை. இருதிணை அப்படிங்கறது என்னன்னு சொல்லலாம், உயர்திணை அக்ரிணை சொல்லலாமா? முக்கணிங்கிறது மா பலா வாழை. முத்தமிழ் இயலிசை நாடகம். நாற்றிசை அப்படின்னா 4 திசை அப்படிங்கறத நாற்றிசைன்னு சொல்லுவாங்க. இது பிரித்தெழுதுகளை கேட்கலாம், இது எல்லாமே பிரித்தெழுதுகளை கேட்கலாம். முக்கணி அப்படின்னா 3 கூட்டல் கனி அப்படின்னு வரும். முத்தமிழ் அப்படின்னா 3 கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 3 கூட்டல் தமிழ். நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. ஐவகை நிலம் அப்படின்னா 5 கூட்டல் வகை கூட்டல் நிலம், ஐவகை நிலம். ஐவகை நிலம் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை அப்படின்னா 6 கூட்டல் சுவைதான் அறுசுவைன்னு மாறும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள்லாம் நம்ம பிரித்தெழுதுகளை பார்த்திருக்கோம், எப்படி இந்த நெடில் எழுத்து குறிலா மாறுதலாம். அப்ப அறுசுவைங்கிறது என்னது? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, இதெல்லாம் தான் அறுசுவைகள். ஓகேங்களா? அடுத்தது இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கு. இதுல ஒரு ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏருக்கு தூருக்கு கை இருக்கு, அப்ப ஏதுகை. துறவி கைவினை இப்படி இருக்கா. அதே மாதிரி இங்க இருக்குன்னா மாதாகு மதகு. தாயிந்தி தந்தி குதிரை அப்படின்னு வரும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு 2 அல்லது 3 சொற்களை கொடுத்துட்டு இணைத்து எழுதும் போது ஒரு புதிய சொல்ல கண்டுபிடிங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால அதெல்லாம் சொல்ல முடியும். அதனாலதான் இதையும் சேர்த்து பாத்துக்கோங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல 2 பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அப்படியே கேட்பாங்க. 2 பொருள் தரும், ஆனா ஒரே சொல் தான். ஓகேங்களா? இதை இப்படி கூட கேட்கலாம், தனியா வரி அப்படிங்கறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். வரிங்கிறதுக்கான 2 பொருள் தருகன்னு கேட்கலாம். சோ அதற்காக பாருங்க. சோ எடுத்துக்காட்டா இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அப்ப இந்த இடத்துல காசு நம்ம அரசனுக்கு கட்டுறோம் பாருங்க, அது வரி. ஓகேங்களா? ஆனா ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். நான் இப்ப இப்படி எழுதுறேன் அப்படின்னா இது வந்து வரி வடிவம். ஓகேங்களா? சோ அப்ப வரி அப்படிங்கிறது எழுத்து வடிவத்தையும் குறிப்பிடுது. அடுத்தது எதை குறிப்பிடுது? திரை செலுத்துவதையும் குறிப்பிடுது. திரைங்கிற ஒரு பொருள், அடுத்து எழுத்து வடிவம்ங்கிற ஒரு பொருள். அப்ப 2 பொருள் இருக்கக்கூடியது இந்த வரிங்கிற ஒரு சொல்லுக்கு. அதே மாதிரி மழலை பேசும் மொழி அழகு அப்படிமோ, அந்த பேசக்கூடிய அந்த மொழி, அது சொல்லக்கூடியது, சொல்லுதல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சொல் அப்படிங்கிறதுக்கு மொழி அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. இனிமை தமிழ் மொழி எனது எமது அப்படின்றோம். சோ இனிமையானது தமிழ் மொழி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துலயும் மொழி அப்படின்னு பயன்படுத்துறோம்.
ஓகேங்களா? ஒண்ணு சொல்ங்கிற பொருள் தரக்கூடியது, ஒண்ணு லாங்குவேஜ் அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அடுத்தது அன்னை தந்தையின் கையை பிடித்து குழந்தை நடை பழகும். அன்னை தந்தையுடைய கையை பிடித்து குழந்தை என்ன பழகும்? நடை பழகும். நடைனா நடக்கிறதுக்கு பழகும் அப்படின்றாங்க. ஆனா அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. இது வந்து அவருடைய எழுதக்கூடிய அந்த இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது நீ அறிந்ததை பிறருக்கு சொல். நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்றோமா, அந்த இடத்துல சொல் அப்படிங்கிறது. அடுத்தது எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். இப்போ அறிந்ததை அப்படிங்கிறோம். அறிந்தது அப்படிங்கிறது என்னது? ஒரு சொல். இந்த இடத்துல எழுத்துக்கள் தொடர்ந்து இருப்பது சொல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியதையும் சொல் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு சென்றார்கள். நாற்றை வந்து நடுவதற்காக, நடுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடியது இந்த நட அப்படிங்கிறது. அதே குழந்தைகள் மெதுவாக நட என்போம். குழந்தைகளை என்ன சொல்லுவோம்? மெதுவா நட அப்படின்றோம். அப்ப நடக்கிறது, நடுறது, இந்த 2யுமே நடங்கிற இந்த சொல்லானது குறிப்பிடும். அடுத்தது இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நீதிமன்றத்துல தொடுக்கிறது வழக்கு. அதே மாதிரி நீச்ச தண்ணி குடி அப்படின்னு சொல்லக்கூடியது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்ல, பழைய சாதத்துல இருக்கக்கூடிய தண்ணியை தான் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. அப்ப நீச்ச தண்ணி குடி அப்படிங்கிறோம்ல, சோ அது பேச்சு வழக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த வழக்குங்கிறது ஒருவர் மீது தொடுப்பது, ஆனா இது பேச்சு வழக்கு. ஓகேங்களா? சோ இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்கப்படலாம். இது எல்லாமே பாத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் புக்ல இருந்தா உங்களுக்கு கேக்குறாங்க. அதனால அடுத்தது கலை சொற்கள். மீடியா அப்படின்னா ஊடகம் அப்படின்னு பொருள். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல் பொருள். போனாலஜி அப்படின்னா ஒளியியல். அடுத்தது ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். மேகசைன் அப்படின்னா பருவ இதழ். பப்பட்டி அப்படின்னா பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். அடுத்தது டயலாக் அப்படின்னா உரையாடல். இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த லிங்குஸ்டிக்ஸ், ஜேர்னலிசம், போனாலஜி, அடுத்தது இந்த மேகசைன், ஆர்த்தோகிராஃபி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்னாவது இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சொற்கள். சோ அதனால இது தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்தது இயல் 2 கொடுத்திருக்காங்க. இயல் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 வகை குறுக்கத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும்னு பார்த்தோம். அதுல உயிர்மை ஆயுதத்தை பத்தி பார்த்தோம். இந்த வகுப்புல உங்களுக்கு குற்றியல் உகரம்னா என்ன, குற்றியல் இகரம்னா என்னன்னு பார்த்தோமா. அடுத்து அதுலயே இருக்கக்கூடியதுல 4 வகை குறுக்கங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இது எளிமையான ஒரு பகுதி தான். ஓகேங்களா? ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குன்னு ஒரு கால அளவு இருக்கும். இப்ப குறில் எழுத்து அப்படின்னா அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை அளவு தேவை. ஒரு மாத்திரைனா கண்ணை சிமிட்டுற அளவு, இல்லைன்னா கையை ஒரு வாட்டி சொடக்கு போடுற அளவு, அவ்வளவுதான். அதுவே நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவுல ஒழிக்கும். அதுவே உங்களுக்கு ஆயுத எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அரை மாத்திரை அளவுல ஒழிக்கும். மெய்யெழுத்தா இருக்கு அப்படின்னா அதுவும் அரை மாத்திரை அளவுல ஒழிக்கும். ஓகேங்களா? அதாவது குறில் எழுத்துனா 1 மாத்திரை அளவுல ஒழிக்கும். நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவு, 2 வாட்டி சொடக்கு போடுற அளவுக்கு ஒழிக்கும். அதுவே மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவுல தான் ஒழிக்கும். அதே மாதிரி ஆயுத எழுத்தாக்கும் அரை மாத்திரை அளவுல தான் ஒழிக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. இததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய மாத்திரை அளவு என்னவோ அதே அளவுக்கு முழுமையா ஒழிக்காது. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப குசுடு துபுரு அப்படிங்கிற இந்த சொற்கள், இந்த எழுத்துக்களானது ஒரு சொல்லுடைய முதலிலோ இடையிலோ வரும் பொழுது முழுசா 1 மாத்திரை அளவுல ஒழிக்கும். ஆனா இறுதியில வரும் பொழுது குறைந்து ஒழிக்குது. அதனாலதான் அது குற்றியல் உகரம் அப்படின்னுவே சொல்றோம். ஓகேங்களா? அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்கள்ல வரும்பொழுதும் அதுக்கான அந்த 1 மாத்திரை அளவோ அல்லது 2 மாத்திரை அதற்குரிய அந்த மாத்திரை அளவுல ஒழிக்காது, முழுமையா ஒழிக்காது. சோ சில இடங்கள்ல என்ன பண்ணும்னா தனக்குரிய அந்த கால அளவை விட குறைந்து ஒழிக்கும். அந்த மாதிரி குறைந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கத்தை பத்தி தான் இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது. அதாவது இந்த ஐ வரிசையில வரக்கூடியது எல்லாமே கை, பை, மை, கை, இது எல்லாமே ஏன்னா 18 எழுத்துக்கள் அந்த இது இருக்கு பாருங்க, அது எல்லாமே இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இன்னு, இஞ்சு, இது எல்லாமே
இதோடைய ஐ வரிசை அப்படிங்கும் போது கை, ஞெய், ஞெய், நை, தை, தை, மை, பை, வை இதெல்லாம் வருமா? சோ இந்த மாதிரி ஐயு அதுக்கப்புறம் அந்த வரிசையில வரக்கூடிய அந்த ஐகார வரிசையில வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இது எல்லாமே தனித்து வரும்போது தன்னுடைய 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஏன்னா ஐங்கிறது என்னன்னா ஒரு நெடில் எழுத்து. நெடில் எழுத்து எப்பவுமே எத்தனை மாத்திரை அளவுல ஒலிக்கும்னா 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். அப்போ ஐ வரிசையில வரக்கூடிய எல்லா எழுத்துமே நெடில் எழுத்து தான். அப்ப அதுவும் 2 மாத்திரை அளவுல தான் ஒலிக்கும். அப்ப தனியா வரும் பொழுது தன்னுடைய 2 மாத்திரை அளவுல முழுமையா ஒலிக்குதான். ஆனா இதுவே ஏதாவது சொல்லோட சேர்த்து வரும், ஒரு சொல்லுடைய முதலிலோ அல்லது இறுதியிலோ அல்லது இடையிலோ வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய அந்த 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்காது, குறைந்து ஒலிக்கும். அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஐகார குறுக்கம்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா வையம், சமையல், பறவை. இப்ப வை அப்படின்னா 2 வாட்டி சொடக்கு போடுற டைம் ஒலிக்கும் வை. ஓகேங்களா? அதுவே வையம் அப்படிங்கும் போது அதோடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குதா? அதுவே அந்த ஐகாரமானது நடுவுல வரும்போது சமையல், மைங்கிறது ஐகார வரிசையில வரக்கூடியது மை. அப்ப சமையல் அந்த மை அப்படின்னு சொல்ல மாட்டோம், சமையல் குறைந்து ஒலிக்குதா? அதே மாதிரி பறவை அப்படின்னு சொல்றதுல பறவை சொல்லும் போது பறவை அப்படின்னு சொல்ல மாட்டோம், அது இப்படி சொன்னா அது வேற பொருள். ஓகேங்களா? அப்ப பறவை அப்படின்னு சொல்றோமா? அப்ப குறைந்து ஒலிக்குதா? சோ இந்த மாதிரி இந்த ஐகார வரிசை ஐயா இருக்கட்டும் அல்லது ஐகார வரிசையில் வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தன்னுடைய 2 மாத்திரை அளவுல தனியா வரும் பொழுது ஒலிக்கும். ஆனா ஒரு சொல்லுடைய முதலிலோ அல்லது இடையிலோ அல்லது இறுதியிலோ வரும் பொழுது அந்த 2 மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்குது. அதைத்தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஐகாரமானது சொல்லுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவு ஒலிக்காம 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்குமா. அதாவது முதல்ல வையம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது முதல்ல வரும் பொழுது 1.5 மாத்திரையில ஒலிக்கும். ஆனா அதே ஐகார சொற்கள் சொல்லுடைய இடையிலோ இறுதியிலோ வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவுல ஒலிக்காது, 1 மாத்திரை அளவுல ஒலிக்குமா. ஓகேங்களா? புரியுதா? சோ முதல்ல வந்துச்சுன்னா 1.5ல ஒலிக்கும், ஆனா நடுவுலயோ கடைசியா வந்துச்சுன்னா 1லதான் ஒலிக்கும் அப்படின்றாங்க. ஆனா இயல்பா இதற்கான ஒலிக்கக்கூடிய கால அளவு 2. சோ அந்த மாதிரி குறுகி ஒலிக்கிறதுனாலதான் இத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஐகார குறுக்கம் முதல்ல வந்துச்சுன்னா 1.5, நடுவுலயோ அல்லது கடைசியில வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவுல ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? அடுத்தது இதே மாதிரிதான் ஔகார குறுக்கம். இந்த அவு அப்படிங்கிறது ஒரு நெட்டெழுத்து தான். உயிரெழுத்துல அவுங்கிறது ஒரு நெடில் எழுத்து. இதோடைய உயிர்மெய் எழுத்துக்கள் கவ் இப்படி வரும்ல, கவ், ஞவ், அடுத்தது வவ், அடுத்தது தவ், இதெல்லாம் இருக்குல்ல, நவ் இதெல்லாம் இருக்கா? சோ இந்த மாதிரி அவ்வரிசையில வரக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் இதுவும் நெடில் எழுத்துங்கிறதுனால 2 மாத்திரை அளவுல ஒலிக்கணும். சாதாரணமா தனியா ஒலிச்சுச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஆனா இதுவே ஒரு சொல்லோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவுல ஒலிக்காம குறுகி ஒலிக்கும். அததான் ஔகார குறுக்கம்னு சொல்றாங்க. ஔவையார், வௌவால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 மாத்திரை அளவுல இருந்த ஔவையார் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வௌவால் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? ஔவையார், வௌவால் அப்படின்னு சொல்றோம். சபா தன்னுடைய அந்த 2 மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒலிக்குதான். சோ இதத்தான் ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஔகார குறுக்கம் எங்க மட்டும்தான் வரும் அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் இடம்பெறும் அந்த வரிசையானது, இடையிலோ இறுதியிலோ வராது. ஆனா ஐகாரம் அப்படிங்கிறது இடையில வரும், இறுதியில வரும், முதல்ல வரும். ஆனா ஔகாரம்ங்கிறது இடையிலயோ இறுதியிலயோ வராது, முதல்ல மட்டும்தான் வரும். சோ இந்த முதல்ல வரும் பொழுது தன்னுடைய 2 மாத்திரை அளவுல ஒலிக்காம 1.5 மாத்திரை அளவுல குறுகி ஒலிக்கும். புரியுதுங்களா? சாவ் அவ்வரிசையில வரக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தனித்து வரும் பொழுது 2 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஆனா இது வேற ஒரு சொல்லோட சேர்ந்து வரும் பொழுது, பிற எழுத்துக்களோட சேர்ந்து வரும் பொழுது 2 மாத்திரை அளவுல இருந்து 1.5 மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்கும். அதனாலதான் இது ஔகார குறுக்கம்னு சொல்றோம். இது ஒரு சொல்லுடைய முதல்ல மட்டும்தான் இடம்பெறும், இடையிலோ இறுதியிலோ வராது. அடுத்தது மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படிங்கும் போது எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கா பாருங்க. அம்மா, பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது அம்மா அப்படின்னு சொல்லும் போது அம்மா இம்முங்கிறதுக்கு அரை மாத்திரை அளவு. ஏன்னா மெய்யெழுத்துக்களுக்கான அளவு எவ்வளவுனா அரை மாத்திரை அளவு. ஓகேங்களா? அம்மா அப்படிங்கும் போது அந்த அரை மாத்திரை அளவுல ஒலிக்குது. பாடம் படித்தான் முழுமையாதான் சொல்றோம், குறைந்தெல்லாம் ஒலிக்கல. ஓகேங்களா? ஆனா இதுவே வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து
வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. அதாவது வளம் வந்தான் இருக்கா, இந்த இடத்துல அடுத்து வரக்கூடிய சொல் வகரத்துல ஆரம்பிக்குது இல்ல, இந்த மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய சொல் மகரத்துல முடிஞ்சு நிலைமொழி மகரத்துல மகரீறு கொண்டு மறுமொழி முதல்ல வகரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வலம் வந்தான் அப்படிங்கும் போது நீங்க சொல்லி பாருங்களேன், ஃபாஸ்டா சொல்லும் போது வளம் வந்தான் அப்படிங்க மாட்டோம், வலம் வந்தான். அந்த இடத்துல அந்த இம்மானது தன்னுடைய ஒழிக்கக்கூடிய அந்த மாத்திரை அளவுல குறையுது, வலம் வந்தான். ஓகேங்களா. அதுவே பாடம் படித்தானுங்கும் போது பாடம் படித்தான் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகேங்களா. அதான் வலம் வந்தான் அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது அந்த தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது. சோ இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மகர குறுக்கம். அந்த இம்முங்கிறது தான் மகரம். அப்ப அந்த மகர எழுத்தானது குறைந்து ஒழிக்கிறது. இதே மாதிரிதான் போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்னும் செயலில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இந்த சொற்களையும் பாருங்க, போலும் அப்படிங்கிறத போன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இம்முடைய சவுண்ட் குறையறத கவனிக்கலாம். மருளும் அப்படின்னா இன்னும் முழுசா வரும். ஆனா மருண் இந்த இடத்துல இன்னு வரும்போது அந்த இன்னோடைய முடிஞ்சு போயிடும். மருண் அந்த இம்மு ஒழிக்கிறதே கேட்காது. சோ இந்த மாதிரி இந்த இம்முடைய அந்த அரை மாத்திரை அளவுல இருந்து அது குறைந்து ஒழிக்குது. அதோடைய ஒரிஜினல் அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கிறதுனால இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொற்கள்ல இந்த போன் மருண் இதெல்லாம் இந்த சொற்கள்ல மகர மெய்யானது இன்னு ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கக்கூடியதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது இந்த மகர எழுத்துக்கு அப்புறம் மகரத்துல ஒரு சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ இந்த இம்மானது குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரி இந்த இன்னு இதுக்கப்புறம் ஒரு இம்மு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இது குறுகி ஒழிக்கும். அததான் மகர குறுக்கம் அப்படின்றாங்க. அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து என்னது? இக்கு. ஒரே ஒரு எழுத்து தான் இக்கு. இக்குன்னு சொல்லும் போது பாருங்க அரை மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்கும். ஆனா அதுவே ஒரு சொல்ல சேர்ந்து வரும்போது தனித்துதான் வராது. இக்கு அத்து எக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது இக்கு அப்படி அக்து அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம்? அக்து அக்து. அந்த இடத்துல அந்த இக்கு சொல்றதே பாருங்க அந்த மாத்திரை அளவானது குறையும். அக் அப்படிங்கிறதுக்கும் அக்து அதுல சொல்லக்கூடிய அந்த இக்குக்கும் அந்த மாத்திரை அளவானது குறையும். சோ ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு என்னன்னா நார்மலா அரை மாத்திரை அளவு. ஆனா இந்த மாதிரி அத்து எக்கு ஆகிய சொற்கள்ல இந்த ஆயுத எழுத்துடைய தனக்குரிய அந்த அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது முழுமையாக. சாரி, அத்து அக்கு அப்படிங்கும் போது முழுமையா ஒழிக்குது. ஆனா முள் தீது கல் தீதுங்கும் போதுதான் குறைந்து ஒழிக்குது. சாரி, மன்னிச்சிருங்க. அத்து எக்கு அப்படிங்கும் போது முழுமையா ஒழிக்குது. ஆனா முள் கூட்டல் தீது அப்படிங்கும் போது முக்தீது இது சேர்த்து சொல்லும் பொழுது இந்த இல்லானது இக்காக மாறும், அந்த அக்குன்னு மாறும். சோ அப்படி மாறும் பொழுதுதான் குறைந்து ஒழிக்குது. முக்தீது கல் தீது அப்படிங்கும் போது கல் தீதுங்கிறத கற்றீது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கற்றீது இற்றுன்னு வந்துடும். ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது அந்த இக்கு வரும். அத்து எக்கு இக்கு அப்படிங்கிறது வருதா. ஆனா முக்டீது அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, முக்டீது கற்றீது அப்படின்லாம் சொல்லும் போது அந்த அக்கு அப்படிங்கிறது முழுமையா இல்லாம லைட்டா தான் தெரிபடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது. சோ கால் மாத்திரை அளவா குறையுது. சோ இதத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது எப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு குரில் எழுத்து அதை தொடர்ந்து அக்கு அதுக்கப்புறம் ஒரு வள்ளினமை எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல முழுமையா ஒழிக்கும். அத்து எக்கு இக்கு அப்படின்லாம் வரும்போதெல்லாம் முழுமையா ஒழிக்கும். ஆனா அதுவே பல எழுத்துக்கள் சேர்ந்து வரும் பொழுது இந்த மாதிரி இரண்டு சொற்கள் புணரும் பொழுது வரக்கூடிய இடத்தெல்லாம் குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா. புரிஞ்சுச்சா. சோ அப்ப ஐகாரம் ஐயோ அல்லது ஐகார எழுத்துக்களோ குறைந்து ஒழிக்குது, இரண்டு மாத்திரை அளவுல ஒழிக்காம குறைந்து ஒழிக்குதுன்னா அது ஐகார குறுக்கம். அதுவே அவ்வோ அல்லது அவ்வோ அந்த அவ்வரிசையில வரக்கூடிய எழுத்துக்களோ குறைந்து ஒழிச்சுச்சுன்னா அது ஔகார குறுக்கம். அதுவே மகர எழுத்து குறைந்து ஒழிச்சுச்சு, ஒரு மகரத்துக்கு அப்புறம் வகரம் வந்தாலும் அல்லது இந்த மாதிரி இன்னு இதுக்கு அடுத்து இம்மு வந்தாலும் உங்களுக்கு குறைந்து ஒழிக்கும். அது மகர குறுக்கம். ஆயுத எழுத்தும் அதேதான். இரண்டு சொற்கள் சேரும் பொழுது வரும் பொழுது அது புணரும் பொழுது இந்த மாதிரி இக்கானது தோன்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல குறுகி ஒழிக்கும். அப்ப அது ஆயுத குறுக்கம். ஓகேங்களா. கற்பவை கற்ற பின் ஐகார ஔகார மகர ஆயுத குறுக்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும் சொற்களை தொகுத்து எழுதுங்கிறாங்க. எடுத்துக்காட்டா கறவைன்னு எழுதலாம், வை கடைசியில வருது. சண்டிகை கை கடைசியில வருது.
அப்ப இந்த இடத்துல தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவுல இருந்து ஒன்றாக ஒலிக்கும். அடுத்தது ஔடதம். ஔன்னு சொல்லும் போது 2 மாத்திரை, ஆனா ஔடதம்னு சொல்லும் போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். கற்றீது, வரும் வண்டி, வரும் இம்முக்கு அப்புறம் வகரம் வருது. இப்ப இந்த இடத்துல மகர குறுக்கம், இது ஆயுத குறுக்கத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்னன்னு கேக்குறாங்க. வேட்கையில இந்த கை அப்படிங்கிறது ஒரு சொல்லுடைய இறுதியில் இடம்பெறுது. முதல்ல இடம்பெற்றா 1.5, ஆனா இடையிலோ இறுதியிலோ இடம்பெற்றா 1 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஓகேங்களா? அடுத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எதுன்னு கேக்குறாங்க. போன் இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்தா குறுகி ஒலிக்கும். அதே மாதிரி இந்த இன்னுக்கு அப்புறம், அதாவது டனகரத்துக்கு அப்புறம் இம்மு வந்தாலும் உங்களுக்கு குறுகி ஒலிக்கும். பணம் விழுந்தான், இந்த இம்முக்கு அப்புறம் வகரம் வருது, அப்ப இங்கேயும் குறுகி ஒலிக்கும். ஆனா பணம் கிடைத்தது அப்படிங்கும் போது இம்முக்கு அப்புறம் இக்கு வருது, இக்கு வரிசை காவரிசை வருது, அப்ப இந்த இடத்துல குறுகி ஒலிக்காது, முழுமையாதான் ஒலிக்கும். அப்ப பணம் கிடைத்ததுங்கிறதா இதுல மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். புரியுதுங்களா? இன்னு 3 சுழி இன்னு 2 சுழி இன்னுக்கு அப்புறம் இம்மு வந்தாலோ அல்லது இம்முக்கு அப்புறம் வகரம் வந்தா மட்டும்தான் குறுகி ஒலிக்கும். மத்த இடத்தெல்லாம் முழுமையாத்தான் ஒலிக்கும். அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே வரும் இடம் பெறுவது எது அப்படின்னா ஔகார குறுக்கம் மட்டும்தான் சொல்லினுடைய முதல்ல இடம்பெறும். ஓகேங்களா? ஐகார குறுக்கம் முதல்ல இடையில கடையில இடம்பெறும். மகர குறுக்கம் இது இடையில கடையில இடம்பெறும். அடுத்தது ஆயுத குறுக்கம் இடையில தான் இடம்பெறும், முதல்ல இடம்பெறாது. ஓகேங்களா? ஆனா ஐகார குறுக்கம் முதல்லயும் இடம்பெறும், இடையிலயும் இடம்பெறும், கடையிலயும் இடம்பெறும். ஆனா அவங்க கேக்குறது முதல்ல மட்டும் வரக்கூடியது எதுன்னு கேக்குறாங்க. ஔகாரம் மட்டும்தான் முதல்ல மட்டும் வரும். மத்ததெல்லாம் வந்து ஐகாரம் முதல்லயும் வரும், இடையிலயும் வரும், கடையிலயும் வரும். ஆனா மகரம் கடையில தான் வரும், கடையில வரும் இல்ல இடையில வரும். ஆயுதம் இடையில மட்டும்தான் வரும், கடையிலயும் வராது, முதல்லயும் வராது. ஓகேங்களா? அடுத்தது மொழி பயிற்சி, அதாவது மொழியை ஆள்வோம். அறிந்து பயன்படுத்துக. பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இதுல உயர்திணையில எதெல்லாம் வரும் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது எல்லாமே உயர்திணைக்குரிய பால். ஆனா ஒன்றன் பால், பலவின் பால் எதற்குரியதுன்னா அக்ரிணைக்குரியது. இப்போ ஒரே ஒரு ஆண் நபரை மட்டும் குறிக்கிறோம் அப்படின்னா அவன் ஆண் பால். ஓகேங்களா? மாணவன், செல்வன், இதெல்லாம் ஆண் பாலுக்குரியது. இந்த அண் அப்படின்றதுல முடியும். அதே ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறோம் அப்படின்னா அது பெண் பால். அப்போ ஆதினி, மாணவி, ஒரே ஒரு நபரை குறிக்கிறது. அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். மாணவர்கள், மக்கள், இந்த மாதிரி வரக்கூடியதுதான் வந்து பலர்பால். அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அக்ரிணை பொருளை குறிக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றன் பால். அப்ப ஒன்றை குறிக்கக்கூடியது ஒன்றன் பால். கல், பசு, இதெல்லாமே. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட அக்ரிணை பொருட்களை குறிக்க பயன்படுத்துவதெல்லாம் வந்து பலவின் பால். மண் புழுக்கள், பசுக்கள் அப்படின்னு சொல்லுவோமா, இதெல்லாம் பலவின் பால்கள். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தது இந்த எதிர்சொல் தருக எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து எதிர்சொல் தருகளை உங்களுக்கு கேட்கலாம். மகளிர்னா ஆடவர் எதிர்சொல், பெண் ஆண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல படத்திற்கு பொருத்தமான பால் சிங்கம், ஒன்றன் பால், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இது அக்ரிணை, அதனால ஒன்றன் பால். ஆண் இருக்கா, ஆண் பால். எடுத்தது ஒரே ஒரு பூ, அப்ப ஒன்றன் பால். ஒரே ஒரு பெண், பெண் பால். பல மக்கள்கள், இங்க மக்கள் இருக்காங்க, அப்ப இது பலர்பால். பல பூக்கள் இருக்கு, ஒரே ஒரு பூ இருந்தா அது ஒன்றன் பால். அக்ரிணையில ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒன்றன், அதுவே பல இருந்துச்சுன்னா பலவின் பால். ஓகேங்களா? அடுத்தது ரொம்பவே முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. இந்த எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. சோ அதனால இத தெளிவா பாத்துக்கோங்க. பிழையை திருத்தி எழுதுக. இந்த பால் எதற்காக 5 வகை பால் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பிழை திருத்தி எழுதல நம்மளுக்கு பயன்படும். கண்ணகி சிலம்பு அணிந்தான்றோம், அணிந்தான்னா என்னது, ஆண் பாலை குறிக்கக்கூடிய விகுதி. ஆனா கண்ணகிங்கிறது என்னது, பெண் பால். அப்ப பெண் பால் விகுதி இடம்பெறணும். அப்ப என்ன வரணும், கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஓகேங்களா? அடுத்தது கோவலன் சிலம்பு விற்க போனால் இருக்கு, கோவலன் யாரு, ஆண், அப்ப ஆண் பால் விகுதி வரணும். கோவலன் சிலம்பு விற்க போனான். ஓகேங்களா? அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்றோம், அரசர் நல்லாட்சி செய்தார். ஆனா அரசர்கள் அப்படிங்கிறது பலர்பால். பலர்பால்னா பலர்பால் விகுதியானது இடம்பெற வேண்டும். அப்ப அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள்னு இருக்கணும், இல்லனா செய்தனர்னு இருக்கணும். செய்தனர் செய்தார்கள் எல்லாமே வந்து பலர்பாலை குறிக்கக்கூடியது. ஆனா அரசர்கள்ங்கிறது பலர்பால்னா பலர்பால் விகுதி தான் இடம்பெறணும். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல அரசர்னு இருந்துச்சுன்னா செய்தார் கரெக்ட். அரசர்ங்கிறது
ஒரே ஒரு நபர். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து செய்தார்னு குறிப்பிடலாம். ஆனா அரசர்கள்னா செய்தார்கள், அரசர்கள் செய்தனர் அப்படின்னு சொல்லலாம். பசு கன்றை ஈன்றனன்னு கொடுத்திருக்காங்க. பசு ஒன்றன் பால், ஒன்றன் பாலுடைய விகுதி தூள முடியணும். அப்ப பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்றாங்க. ஆனா மேகங்கள் பலர்பால், சாரி பலவின் பால். அப்ப பலவின் பால் விகுதி என்னது? நால முடியணும். அப்ப கொண்டன. அடுத்தது குழலி நடனம் ஆடியது. ஆடியது தூங்கிறது என்னது? ஒன்றன் பாலை குறிக்கக்கூடியது. ஒன்றன் பால்னா அக்ரிணையில குறிக்கக்கூடியது. ஆனா குழலிங்கிறது உயர்திணை. இப்போ உயர்திணை பெண்பால் அப்படிங்கும் போது ஆடினாள் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுங்க. அரசர் அப்படின்னா ஒரே ஒரு நபரை குறிக்கக்கூடியது. ஆனா மரியாதை நிமித்தமாக அவர் அப்படின்றது வருது. ஓகேங்களா? அதனால அந்த அர்விகுதியானது இதுலயும் இடம்பெறணும். வினையிலையுமே அரசர்னா செய்தார்னு வரும். ஆனா புலவர்கள் அப்படின்னா புலவர்கள் வந்தனர்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்தார்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே புலவன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்தான்னு வரணும். புலவர்னாதான் வந்தார், புலவன்னா வந்தார். ஓகேங்களா? அன்ல வந்துச்சுன்னா அன்லே தான் வரணும். அருள வந்துச்சுன்னா தான் அருள முடியும். ஓகேங்களா? இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மொழியோடு விளையாடு. இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புதையல், இந்த லெட்டர்ஸ் வச்சு என்னென்னலாம் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. புதையல், இலை, கதை, இலை, கயல், புல், இயல், கடல், புயல், கலை, இதெல்லாமே மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேர்த்தெழுதுக இங்க கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல இது ரொம்ப முக்கியம். இப்ப வாழை கூட்டல் பழம், இங்க இருக்க வாழையும் இங்க இருக்க பழத்தையும் சேர்த்தா என்ன வரும்? வாழைப்பழம். அதே மாதிரி இதுல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை சேர்த்து எழுதும் பொழுது என்ன வரும்? நடுவுல இப்பு வரும். வல்லினமானது மிகும். அப்ப சந்திப்பிழை திருத்தத்தையும் இங்கே பாத்துக்கலாம். குருவி கூட்டல் கூடு, குருவி கூடு. விளையாட்டு கூட்டல் போட்டி, விளையாட்டு போட்டி. தயிர் கூட்டல் சோறு, தயிர் சோறு. கொய்யா கூட்டல் பழம், கொய்யா பழம். விளையாட்டு கூட்டல் திடல், விளையாட்டு திடல். அவரை கூட்டல் காய், அவரைக்காய். பாட்டு கூட்டல் போட்டி, பாட்டு போட்டி. வாழை கூட்டல் காய், வாழைக்காய். இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல மெல்லினம் மிகும் அப்படின்னா, நிலைமொழிக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து பாருங்க, இக்கு, இச்சு, இத்து, இப்புல ஸ்டார்ட் ஆயிருக்கும். பழம் இப்பு, கூ இக்கு, போ இப்பு, இச்சு இப்பு, அடுத்தது இத்திங்கிறதுல இத்து. ஓகேங்களா? சோ இதுல தொடங்குறதா வந்துச்சுன்னா மட்டும்தான் ரெண்டு சொற்கள் புணரும் பொழுது அந்த இடத்துல வல்லினமானது மிகும். ஆனா எல்லா இடத்துலயும் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பத்தி எல்லாம் நம்ம வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்த்திருக்கோம். இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் கிளாஸஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல சந்திப்பிழைன்னு கொடுத்திருப்போம். அந்த பகுதியில எந்த இடத்துலலாம் இந்த வல்லினமானது வரும் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்கோம். அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கலை சொற்கள் அறிவோம். ஐலாண்ட் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். நேச்சுரல் ரிசோர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் அர்த்தம். பாரபல் அப்படின்னா ஓமை. ஜங்கிள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஜங்கிள்னா காடு. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ், வன பாதுகாவலர், அடுத்தது பாரபலும் கேட்டிருந்தாங்க, ஜங்கிளும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. இது தனியா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் மட்டும் நான் ஒரு வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு புரியும். என்ன மேம் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்கன்னு கேக்குறீங்க. ஆனா எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இந்த தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்பதான் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்ல, இந்த இதுலயே பாருங்க, நான் இந்த கண்ணகி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பகுதியிலேயே நம்ம போன இயர்ல பாத்தீங்கன்னா கண்ணகி இந்த இதுல கண்ணகி பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோமா, இதே கொஸ்டின் அப்படியே எக்ஸாக்டா இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சியில இருந்து எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த இலக்கண பகுதியும் மொழித்திறன் பயிற்சியும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது இயல். இந்த மூன்றாவது இயலும் தெரிந்துக்கோங்க. இது வழக்கு பத்தினது. சோ இந்த வழக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா பேச்சு வழக்கு அதுல கூட ஒரு சில சொற்கள் இங்க இருக்கிறது இடம்பெறும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஆனா வழக்குங்கிறது ஒரு செப்பரேட் டாபிக். என்னங்கிறத பார்க்கலாம். சோ இதுல எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறைதான் வழக்கு. ஒரு எழுத்தை எப்படி பயன்படுத்தணும், ஒரு பேச்சுல ஒரு சொற்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் வந்து வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முறை இருக்குமா? சோ இந்த மாதிரி பேச்சு வழக்கு, எழுதுறது எந்த வழக்குல எழுதணும்,
அப்படிங்கறதா வழக்குன்னு சொல்லக்கூடியது. நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்கள் என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்கள் அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். அவங்க எந்த ஒரு சொல்ல இந்த இதை குறிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. இப்ப மரம்னா நம்மளும் இன்ன வரைக்கும் என்னதான் வச்சிருக்கோம், மரம் தான் வச்சிருக்கோம். ஒரு உயிருள்ள ஒரு வளரக்கூடிய ஒரு தாவரம் மரம் அப்படிங்கிறோம். அவங்களும் அதேதான் குறிப்பிட்டாங்க. நம்மளும் மரம்னு இப்போ வரைக்கும் அதேதான் குறிப்பிடுறோம். அப்ப இததான் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த வழக்கு இரண்டா பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இதுல இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அப்படின்றாங்க. இந்த இயல்பு வழக்கு மூன்றா பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும் அடுத்தடுத்து போகும்போது. ஓகேங்களா? ஒரு பொருள் அதற்கானது. இப்ப நிலம்னா நிலம் தான், மரம்னா மரம் தான், அதற்கான பொருள் தானே குறிக்குது. இப்ப மேகம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? வானத்துல இருக்க அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேகம்னு சொல்லுவோமா? சோ அப்ப மேகம்னா மேகம், அதற்கான பொருள். ஓகேங்களா? ஒரு பொருள் அதற்குரிய பொருள். மேகம்னா வேற எதுவும் கிடையாது, அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான், அது மட்டும் தான் குறிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதுதான் இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்க மூன்றா பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிக்கிறார்கள். இதுல இலக்கணம் உடையது அப்படின்னா என்னன்னா, நிலம், மரம், வான், எழுது இந்த சொற்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது இந்த சொற்களுக்கு ஒரே ஒரு பொருள் தான். அது எதை குறிக்குமோ அதைத்தான் குறிக்கும். இப்ப நிலம்னா நிலத்தைத்தான் குறிக்கும், மரம்னா மரம். நம்ம பெயரிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் இடுகுறி பெயர்கள், அவ்வளவுதான். சோ அப்ப அந்த இடுகுறி பெயர்கள் இதனை மட்டும்தான் குறிப்பிடும், வேற எதையும் குறிப்பிடாது. வான்னா ஒரே ஒரு வானம் தான், வானத்தை தான் குறிப்பிடும். வான்ங்கிறதுக்கு வேற பொருளா இருக்கு. சோ இந்த மாதிரி இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. மரம்னா மரம் தான், இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ இந்த மாதிரி இயல்பாக குறிக்கக்கூடியதுதான் இலக்கணம் உடையதுதான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள் இலக்கணம் உடையது எனப்படும். இதுவே இலக்கண போலி அப்படின்னா என்னன்னா, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இல்லத்தின் முன்பகுதிய இல் முன்னு சொல்லலாம். இல்னா இல்லம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இல்லத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிய இல் முன் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம இல் முன்னு சொல்றது இல்ல, என்னன்னு சொல்றோம், முன்றில்னு சொல்றோம். அதாவது இந்த முன்ன தூக்கி போய் முன்னாடி போட்டோம், பின்னாடி இருக்க முன்ன தூக்கி முன்னாடியே இல்ல தூக்கி பின்னாடியும் போட்டோம். அப்ப முன் கூட்டல் இல் அப்படின்னு மாத்திடுறோம். அப்ப இது எப்படி புணருதுன்னா, முன்றில் அப்படின்னு புணருது. ஓகேங்களா? முன்றில் அப்படின்னு வருது. சோ அப்ப இந்த மாதிரி இல்லத்தின் முன்பகுதி இல் முன்னு குறிப்பிடுறதுக்கு பதிலா முன்னாடி வர சொல்ல பின்னாடியும், பின்னாடி வர சொல்ல முன்னாடியும் போட்டு முன்றில் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் கிளையின் நுனி அப்படின்னு சொல்லணும். அப்ப கிளை நுனின்னு சொல்லணும். ஆனா நம்ம என்னன்னு சொல்றோம், நுனி கிளைய உடைச்சிட்டு வாப்பா அப்படின்றமா. அப்ப கிளை நுனின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம அப்படியே மாத்தி நுனி கிளைன்னு சொல்றோமா. சோ இந்த மாதிரி மாத்துனா கூட அதோட பொருள் மாறுபடல, அதேதான் குறிப்பிடுது. முன்றில்லாம் இல்லத்துல முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியைத்தான் முன்றில்னு சொல்றோம், கிளையுடைய நுனி பகுதியைத்தான் நுனி கிளைன்னு சொல்றோம். என்னதான் அந்த சொற்களை முன்னும் பின்னுமாக மாற்றினாலும் பொருள் அதேதான் தரக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கண போலி. அப்ப இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடணும், இல் முன்னாதான் அமையணும், அதுதான் இலக்கணம். இல்லத்தின் முன் அப்படிங்கறத இல் முன்னுதான் சொல்லணும், அந்த வரிசையில தான் அமையணும். ஆனா அந்த வரிசையில் அமையாம முன்னும் பின்னும் மாறி அமையுது. சோ இந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிட்டால் கூட இதை இலக்கணம் உடையதாவே நம்ம ஏத்துக்கிறோம் இல்ல. இது சரியா இல் முன்னாலும் முன்றில்னாலும் அதே பொருள் தானே தருது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலக்கண போலி பெரும்பாலும் சொற்களின் முன்பகுதி பின்பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கும் அப்படின்றாங்க. எனவே இலக்கண போலி எப்படி சொல்லலாம், முன்னாடி இருக்கக்கூடிய சொல் பின்னாடி, பின்னாடி இருக்கக்கூடிய சொல் முன்னாடி மாறி வருது இல்ல. சோ அதனால இது எப்படி சொல்லலாம், முன் பின்னதாக தொக்க போலி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது, முன் பின்னதாக தொக்க போலி. அதாவது அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்றோம் அப்படின்னா அது இலக்கணம் உடையது. ஆனா இருக்கிறத முன்னாடி பின்னாடி மாத்தி போடுறோம், இலக்கணம் மாறுது, ஆனாலும் இலக்கண முறைப்படி அமையல, இருந்தாலும் அது இலக்கணம் உடையதாவே நம்ம ஏத்துக்கிறோம், அத வழக்கமா கொண்டு வந்துட்டோம், அதனால அது இலக்கண போலி. ஓகேங்களா? இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். மேம் இதெல்லாம் எப்படி மேம், இல் முன் முன்றில் சொன்னீங்க, கிளை நுனிங்கிறத நுனி கிளைன்னு மாத்துறோம், அதே பொருள். ஆனா இதெல்லாம் எப்படி மேம்னா, நகர்ப்புறம், நகரத்தின் புறப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியத புறநகர்னு சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி வாய்க்கால்ங்கிறத கால்வாய்ன்னு சொல்றோம். அடுத்தது சதை அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோம், தசைன்னு சொல்றோமா.
சதைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதைன்னு எதை சொல்லுவீங்க? நம்மளுடைய தசை பகுதியை தானே சத பகுதின்னு சொல்றீங்க. அப்ப சதை, தசை மாறிடுச்சா? அதே மாதிரிதான் கண்ணுடைய இறுதி பகுதி இருக்கு பாருங்களேன், கண்ணின் கடைப்பகுதி அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கடைக்கண்ணு சொல்றோமா? கண்ணின் கடைப்பகுதினா கண் கடைன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கடைக்கண்ணு சொல்றோம். சோ இந்த மாதிரி முன்னாடி வர்றது பின்னாடி, பின்னாடி வர்றது முன்னாடி, இந்த மாதிரி மாத்தி சொல்றோம். ஆனாலும் அதே பொருள் தான். சோ அந்த மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் அதை இலக்கணம் உடையதாவே நம்ம கருதுறோம். ஏன்னா புறநகருங்கிறதையும் நம்ம வந்து சொல்றோம், புறத்தே உள்ள நகர் அப்படின்னு மாத்திடுறோம். நகரத்தின் புறம் அப்படிங்கிறத புறத்தே உள்ள நகர் அப்படின்னு மாத்திக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாத்துறதுனாலே நம்மளுக்கு அதே பொருள் தரக்கூடியதுதான் இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. இதுல தெரிந்து கொள்வோம் பகுதி, இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இந்த வாசல் வாயில் பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து மருவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வாய் இல் அப்படிங்கிறத, அதாவது இல்லத்துக்குள் நுழையக்கூடிய வழிதான் வந்து இல்வாய்ன்னு சொல்லணும். அதாவது இல்லம் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பொருள்? இல்லம்னு அர்த்தம். அப்போ இல்லத்தின் வாய்ப்பகுதி அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா இல்வாய்ன்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த வாயை கொண்டு போய் முன்னாடி, இல்ல கொண்டு போய் பின்னாடியும் போட்டோம். அப்ப என்னன்னு மாறிடும்? வாயில்னு மாறிடுமா? ஓகேங்களா? இல்வாய்ங்கிறத எப்படி குறிப்பிடுறோம்? வாயில்னு மாத்துறோம். அப்ப இந்த வாயில் அப்படிங்கிறது என்னன்னா இலக்கண போலி. முன்னாடி இருக்கிறது பின்னாடி மாறி வருது அப்படின்னா அது இலக்கண போலி. ஆனா இந்த வாயிலையும் நம்ம பயன்படுத்துறோம்னா கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? வாயில வாசல் வாசல் அப்படிங்கிறோமா? சோ அப்ப வாயில்ங்கிற சொல்லை பேச்சு வழக்குல நம்ம வாசல்னு சொல்றோம். சோ ஒரு சொல் இன்னொரு சொல்ல மருவி வருது. மருவினாலும் அதாவது முற்றிலும் வாயில்ங்கிறது இல்வாய்ங்கிறது வாயில்னு போறது. அப்ப முறைப்படி மாறுது. இலக்கண முறைப்படி மாறினா கூட அதே பொருள் தான். ஓகேங்களா? ஆனா அதே சொல் தான் முன்பின்னாக மட்டும்தான் மாறி இருக்கு. அது இலக்கண போலி. ஆனா முற்றிலும் மாறிச்சு அப்படின்னா அது மருவு. ஓகேங்களா? புரியுதா? இலக்கண போலிக்கும் மருவுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இல்முன் அப்படிங்கிறது முன்றில் முன்பின்னாக மாறுது. கிளை நுனி நுனி கிளைன்னு மாறுது. புறநகர் நகர்ப்புறம்னு மாறுது. சோ இந்த மாதிரி மாறுது. வாயில் இல்வாய் இல்வாய்ங்கிறது வாயில்னு மாறுது. முன்னும் பின்னுமாக மாறுச்சுன்னா அது இலக்கண போலிதான். ஆனா அது முழுமையா மாறுச்சுன்னா அதை மருவும். வாயில்ங்கிறத என்னன்னு சொல்றோம்? வாசல்றோம். சல்லு எங்க இருந்து வந்துச்சு? சோ இந்த மாதிரி முழுசா மாறக்கூடியதுதான் மருவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருவு பத்தியுமே கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம இந்த காலகட்டத்துல பேச்சு வழக்குல பல சொற்களை வந்து சுருக்கி சொல்லுவோம். அதுவும் மருவுதான். தஞ்சாவூருங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? தஞ்சைன்னு சொல்லுவோம். திருநெல்வேலி என்னன்னு சொல்லுவோம்? நெல்லைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஊர் மருவு. இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மாதிரி இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள். இந்த மாதிரி அதாவது இலக்கண போலிங்கிறது இலக்கண முறையிலிருந்து பிறழ்ந்து போறது. முன்னாடி பின்னாடி மாறி போறது. அது பிறழ்ந்துங்கிறது. ஆனா பிறந்ததோட மட்டும் இல்லாம இங்க என்ன இருக்கு? செதஞ்சு போயிருச்சு. தஞ்சாவூருங்கிறது எப்படி மாறிடுச்சு? தஞ்சை அப்படின்னு மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி பிறந்து சிதைந்து வழங்கக்கூடிய சொற்களைத்தான் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு இங்கேயும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ஊர் பெயர்களுடைய மருவுல கேட்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள். கோவை அப்படின்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கோவைன்னு சொல்லுவாங்க. குடந்தை கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க. எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படிங்கறத எந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது போல்து அப்படின்னு இலக்கியத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப நம்ம போதுன்னு பயன்படுத்தல. சோ அதற்கு முந்தைய காலத்துல போல்து அப்படின்னு பயன்படுத்துவாங்க. சோழ நாடுங்கிறது சோநாடு. ஓகேங்களா? மாறி இருக்கா? சோழ நாடுங்கிறது எப்படி மாறி இருக்கு? சோழ நாடுங்கிறது நாடு சோழன் மாறி இருந்தா அது இலக்கண போலியா இருக்கும். ஆனா இங்க எப்படி மாறி இருக்கு? சோநாடு அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி முற்றிலுமாக அந்த சொற்களானது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரக்கூடியதைத்தான் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப புரிஞ்சா? இயல்பு வழக்க மூன்றா பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இயல்பாக இருந்து அப்படியே அதோட பொருளை குறிக்குது அப்படின்னா அது இலக்கணம் உடைய இயல்பு வழக்கு. அதுவே இலக்கணத்துல இருந்து முறைப்படி பிறழுது, முன்னாடி வருது பின்னாடி, பின்னாடி வருது முன்னாடி, இந்த மாதிரி மாறுது அப்படின்னா இலக்கண முறைப்படி மாறி அமையுது. இருந்தாலும் அதே பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அது இலக்கண போலி. ஆனா இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மாறுறத தவிர்த்து முழுசாவே மாறுது அப்படின்னா அத மருவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு பார்த்தாச்சு, அதுல 3 வகை. அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிறர்கிட்ட சொல்லும் போது அந்த சொல்ல எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆஹ் தயக்கம் இருக்கும்.
சொல்லக்கூடாத சொற்களா இருக்கலாம், சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சொற்களை புகுத்திருப்பாங்க. சோ ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. இதையும் மூன்றா பிரிக்கிறாங்க. என்னன்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி மூன்றாக பிரிக்கிறார்கள். இதுல இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களாக கூறுவது இடக்கரடக்கல். அதாவது ஒரு இடத்தை கருதி அந்த இடத்துல நாகரீகம் கருதி ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்ப அந்த நாகரீகம் கருதி அந்த இடத்தின் நாகரீகம் கருதி அதை டைரக்டா சொல்லாம சொல்ல தகுதியற்ற சொற்களை பயன்படுத்தாம அதை தகுதியான சொற்களை பயன்படுத்தி சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா இது எல்லாருக்கும் புரியும். நான் கொஞ்சம் எலாபரேட்டடா கொண்டு போவாம ஒரே ஒரு சென்டென்ஸ்ல சொல்ல ட்ரை பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் குழந்தைங்க கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம். சோ எல்லாருக்குமே இது எல்லாமே பழகி வந்த சொற்கள் தான். கால் கழுவி வந்தேன் அப்படின்னா என்னன்னா பாத்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வருது. சோ அதை எப்படி சொல்லுவாங்க? கால் கழுவி வந்தேன். இது தூய தமிழ்ல பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமா இருக்கும். அப்ப நாகரிகம் கருதி, அதாவது தமிழ்ல நம்ம நார்மலா வேற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம ஊர் வழக்கத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னா அது அந்த சொற்களே அந்த இடங்கள்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரி தகுதி இல்லாத இருக்கும். அந்த சொற்களை பயன்படுத்தாம டீசெண்டா சொல்லுவாங்க. எப்படி? கால் கழுவி வந்தேன் அப்படின்றாங்களா? அடுத்தது குழந்தை வெளியே போய்விட்டது. இதுவும் உங்களுக்கு புரியும். சோ வெளில போயிட்டாங்கிறது வேற, வெளில போயிடுச்சுங்கிறது வேற. ஓகேங்களா? ஒரு பெண் குழந்தை வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது மாதவிடாய் காலத்தை குறிப்பிடக்கூடியது. சோ அந்த இடத்துல அத வந்து தெளிவா இப்பெல்லாம் வந்து மாதவிடாய் காலம்னு தெளிவா குறிப்பிடுறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி சொல்ல மாட்டாங்க. சோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த இடத்திற்கு தகாத சொற்களை பயன்படுத்தாமல் அந்த இடத்திற்கு நாகரிகத்தின் பொருட்டாக தகுந்த சொற்களை மாற்றி பயன்படுத்தக்கூடியதுதான் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்றுக்கு போய் வந்தேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். சோ அதான் ஒன்றுக்கு போய் வந்தேன். ஓகேங்களா? புரியுதா? சோ இந்த மாதிரி ஒரு சில சொற்களை நம்மளுக்கு சொல்றதுக்கு எல்லார் முன்னாடியும் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாகரிகம் காரணமாக. அப்ப அதை சொல்வதற்கு ஏற்ற சொற்களை பயன்படுத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த இடக்கரடக்கல் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது மங்களம். மங்களம்னா என்னன்னா இதுவும் அதே மாதிரிதான். ஒரு சில சொற்களை நாகரிகத்தின் பொருட்டு டைரக்டா சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த மாதிரி சொன்ன ஒரு அபசகுணம். இப்ப நீங்க எல்லாம் போயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது செத்துட்டான் அப்படின்னு சொல்றது, இல்ல நீங்க கோவம் வரும்போது செத்துரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னடா அநாகரிகமா பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதுவே அது வேற மாதிரி சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லலாம். துஞ்சிரு அப்படின்னு சொல்லலாம், இயற்கை இதுன்னு சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு இடத்துல அந்த சொற்களுக்கு இணையான வேறு சொற்களை பாசிட்டிவ் நோட்டா கொண்டு போறதுதான் வந்து மங்களம். சோ இந்த மாதிரி அமங்கலமான சொற்களை மங்களமாக பயன்படுத்தக்கூடியதான் மங்களம். இப்ப செத்தார் அப்படிங்கிறது ஒரு மங்களம் இல்லாத சொல். இதை மங்களம் இல்லாத சொல்ல நம் முன்னோர்கள் கருதி இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா செத்தார்னு சொல்லாம துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. துஞ்சினார்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். இறைவனடி சேர்ந்தாருங்கிறதே ஒரு மங்களமான சொல் தான். ஓகேங்களா? அடுத்தது நம்ம காலத்துல இப்ப என்ன சொல்றோம்? துஞ்சினார் எல்லாம் சொல்ல மாட்டோம், இயற்கை எய்தினார். போஸ்டர் அடிக்கும் போது செத்துட்டாருன்னு போஸ்டர் அடிக்க மாட்டீங்க. யாருமே ஒருத்தருடைய இறப்பு செய்தியை போஸ்டர் அடிக்கும் போது என்னன்னு போட மாட்டோம், செத்துட்டார், இந்த தேதியில பிறந்தாரு, இந்த தேதியில செத்துட்டாருன்னு போட மாட்டோம். அங்க என்ன போடுவோம்? இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோமா? அப்ப மங்களம் இல்லாத சொல்லை மங்களமான சொல்லாக மாற்றுவதுதான் மங்களம். ஓகேங்களா? சோ அப்ப இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். இதற்கு எடுத்துக்காட்டு ஓலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, திருமுகம்னு சொல்லுவாங்க. கருப்பாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளாடு. விளக்கை அணை, விளக்கை குளிரவை. சுடுகாடு, நன்காடு அப்படின்பாங்க. இதுல நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா ஓலைங்கிறது என்ன மேம் தப்பு, இதுல என்ன மேம் அமங்கலத்தை கண்டுட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. இத நான் வேற மாதிரி சொல்றேன். ஓலை எழுதியாச்சுன்றுவாங்க. இது பேச்சு வழக்குல உங்களுக்கு ஒரு ஓலை வந்திருக்கு அப்படிம்பாங்க. அந்த ஓலை அப்படிங்கிறது ஒரு மாதிரி குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அது அந்த ஓலைன்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு துக்க செய்தியை கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அத அந்த மாதிரி சொல்லாம திருமுகம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. திருமுகம் அப்படின்னா ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு செய்தி வரக்கூடிய அந்த கடிதத்தை திருமுகம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல ஓலைன்னு சொல்லாம திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில ஊர்கள்ல இந்த ஓலைங்கிறது
சர்காஸ்டிக்கா யூஸ் பண்றதை நீங்க கேட்டிருக்கலாம். அதாவது சங்கூதிட்டாங்க, ஓலை எழுதிட்டாங்க, உனக்கு ஓலை எழுதிட்டாங்களா அப்படிம்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி சொல்லாம திருமுகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கருப்பாடு கருப்பாதான் இருக்கும், ஆனா அது வெள்ளாடும்பாங்க. அந்த இனத்தை வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? கருப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளாடு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அந்த நாட்டு ஆடுகளை வெள்ளாடுன்னு குறிப்பிட்டாங்க. விளக்கான அப்படின்னு இப்பெல்லாம் நம்மலாம் இப்போ வந்துட்டு விளக்கணன்னு தான் சொல்றோம், விளக்கை குளிர வைன்னு சொல்றது இல்ல. ஆனா அந்த காலத்துல அணை அப்படின்னா ஒரு இதை வந்துட்டு முழுசா வந்து இது பண்றது. சோ அவசகுணமா சொல்லக்கூடாது. அணைச்சிரு, அழிச்சிரு, நீக்கிரு, தடுத்துரு, அந்த மாதிரி சொல்லக்கூடாதும்பாங்க. சோ அதாவது ஆப்போசிட்டா பேசாத, நெகட்டிவா பேசாத அப்படிம்பாங்க. சோ அதற்காக பாசிட்டிவா சொல்லணும்னா விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப விளக்கை குளிரவைனா விளக்கு அணைக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்மளா இது சகஜமா படுத்துறோம். கருப்பாடு, வெள்ளாடு, ஓலை எழுதிட்டேன், விளக்கான அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அன்றைய காலகட்டத்துல முன்னோர்கள் அது எல்லாமே வந்து மங்களமான சொற்களா கருதல. அதெல்லாம் அமங்கலமா கருதுனதுனால அத மங்களமான சொற்களாக பயன்படுத்துறதுக்காக வேறு சொற்களா மாத்தி பயன்படுத்துறாங்க. நன்காடு, சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த தகுதி வழக்குல மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடியது குழுவுக்குறி. இந்த குழுவுக்குறி அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றதுதான். ஒரு கும்பலா நிக்கிறீங்க, ஒரு 10 பேர் நிக்கிறீங்க. அந்த 10 பேர்ல நீங்க பேசுறது அந்த 10 பேருக்கு புரியக்கூடாது. ஆனா உங்க நண்பர் 2 பேர் அந்த 10 பேர்ல இருக்காங்க, அவனுக்கு மட்டும் புரியணும். அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் கோட் வச்சுப்பீங்க பாருங்க, அதுதான் இந்த குழுவுக்குறி. வேற ஒண்ணுமே இல்லை. பலர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல சிலர் மட்டுமே தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலாத வகையில சொற்களை பயன்படுத்துவாங்க, சீக்ரெட் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க. சோ அதுதான் வந்து குழுவுக்குறி. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய குழுவுக்குறி என்னன்னா, எடுத்துக்காட்டா பொன்னை பரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பொன்னை பரி என சொல்லல். அதாவது பொற்கொள்ளர்லாம் இருக்காங்கல்ல, தங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பொன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தங்கம்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பரி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா தங்கம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு போய் ஒரு பொற்கொள்ளர் இன்னொரு கிட்ட சொல்லிட்டு இருக்கானா, வழியில கேக்குறவன் என்ன நினைப்பான், ஐயோ பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க போல, தங்கம் எடுத்துட்டு வந்திருக்கான், ஆட்டை போட்டுடலாம்னு நினைப்பீங்களா? அதுவே பரி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் அப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு புரியும். சோ இந்த மாதிரி குழுவு குறி பயன்படுத்துறது. அடுத்தது யானை பாகர் பயன்படுத்துறது என்னன்னா, ஆடைன்னு பயன்படுத்த மாட்டாங்க, ஆடைக்கு பதிலா காரைன்னு பயன்படுத்துவாங்க. ஆடையை வந்து காரைன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு குழுவினார் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சொற்கள் தான் குழுவு குறி. ஒரு குழுவுல இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் புரியக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய சொற்கள் குழுவு குறி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதா? சொப்ப இயல்பு வழக்க மூன்றா பிரிக்கிறாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுவுரு. மறுவு. சோ இதுல இலக்கணம் உடையதுன்னா சொல் அதே பொருள் தரக்கூடியது. ஆனா இலக்கண போலிங்கிறது ஒரு சொல் தான், ஆனா முன்னாடி பின்னாடி மாறினாலும் அதே பொருள் தரக்கூடியது. ஆனா அந்த வரிசை மாறுறதுனால அது இலக்கண முறைப்படி இல்ல, அதனால அது இலக்கண போலிங்கிறாங்க. மருவு அப்படின்னா முன்னாடி பின்னாடி மாறதெல்லாம் இல்ல, ஒட்டுமொத்தமாவே மாறுறது, அதுதான் மருவு. அதுவே தகுதி வழக்கு அப்படின்னா ஒரு சில சொற்களை ஒரு சில இடங்களில் நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்திற்கு ஏற்க ஒரு சில காரணங்களுக்காக வேறு ஒரு சில சொற்களை பயன்படுத்துவோம். அததான் வந்து தகுதி வழக்குமோ. அதையும் மூன்றா பிரிக்கிறாங்க, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு. இந்த இடக்கரடக்கல் அப்படின்னா நாகரீகத்தின் பொருட்டாக சொல்லக்கூடியது, மாத்தி சொல்லக்கூடியது. அதுவே மங்களம் ஒரு அமங்கலமா சொல்லாம மங்களத்தோட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடியது மங்களம். ஒரு குழுவுல ஒரு பர்டிகுலர் ஒரு பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியணுங்கிறது அது குழுவுக்குறி. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பகுதி. இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான். கரெக்டா? ஏன்னா இடத்தின் பொருட்டு வேற ஒரு சொல் நாகரிகத்துக்காக பயன்படுத்தக்கூடியது இடக்கரடக்கல். மங்களம் அமங்கலமா இருக்க சொல்ல மங்களமா சொல்றது. குழுவுக்குறி மத்தவங்களுக்கு புரியாது, ஆனா ஒரு சொல்லுக்கு வேற ஒரு சொல் நம்ம யூஸ் பண்றோம். பொண்ணுங்கிறதுக்கு பரின்னு யூஸ் பண்றது. ஓகேங்களா? அப்ப நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். இதுவே மங்களமற்ற சொற்களை மங்களமாக மாற்றி குறிப்பிடுவது மங்களம். அதே பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில சொல்லக்கூடியது குழுவுக்குறி. இதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு குழுவிலேயே இருக்கவங்களுக்கு புரியாம சொல்றதும் குழுவுக்குறிதான். ஒரு குழுவுக்கு மட்டும், இப்ப உழவர்களுக்கு புரியக்கூடாது, பொற்கொள்ளருக்கு எல்லாம் புரியுற மாதிரி ஒரு சில சொற்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய சொற்களையும் குழுவுக்குறின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது இந்த போலி. போலிங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாருடைய ஒரு வரி.
அதுவே அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருக்குறள்ல அதிகாரத்துல ஒண்ணு. இதுல இங்க அறம்னு இருக்கு, இங்க அரண் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருள் ஒண்ணுதான். சோ இந்த இடத்துல இம் இருக்கு, இங்க இடத்துல இன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எழுத்து மாறினா கூட பொருள் மாறல. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு சொல்லுடைய முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று இருந்தாலும் கூட அதே பொருளை தரும். வேற ஒரு பொருள் தராம இடத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மாறலாம். மாறினா கூட சேம் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அததான் போலின்னு சொல்லுவாங்க. போலி என்பது போலை இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? போலிய 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு சொல்லுடைய முதல்ல இருந்துச்சு அப்படின்னா அது முதற்போலி, இடையில இருந்துச்சுன்னா இடைப்போலி, கடையில இருந்துச்சு லாஸ்டா இருந்துச்சுன்னா அது கடைப்போலி. முதற்போலி அப்படின்னா பசல் அப்படிங்கறத பைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைசல் பண்ணிட்டு வா அப்படிமோ. ஏதாவது ஒரு விஷயத்த பைசல் பண்ணிட்டு வானா ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டுட்டு வர்றது. அப்ப பசல்ங்கிறதும் தீர்வு கண்டுட்டு வர்றதுதான். ஓகேங்களா? சோ அப்ப பசல்ங்கிறதா பைசல்னு குறிப்பிடுறாங்க. அப்ப பாங்கிற இந்த அகரமானது பைங்கிற ஐயாக மாறி வருது. ஓகேங்களா? சோ இதத்தான் முதல் எழுத்து மாறி வந்தால் கூட ரெண்டுக்கும் மீனிங் சேம் தான். அப்ப இததான் வந்து முதல் போலி. அடுத்தது மஞ்சு மைஞ்சு. இந்த மஞ்சுக்கு பல பொருள் இருக்குங்க. மஞ்சுங்கிறத மேகம்னு குறிப்பிடலாம், அணிகலனம் வந்து மஞ்சுன்னு சொல்லலாம். சோ அப்ப மைஞ்சு அந்த மாங்கிறது மையா மாறினா கூட அதே பொருள் தான். மேகம் அணிகலன் தான் குறிப்பிடும். அதே மாதிரி மயல் மையல், இதுவுமே மயல் அப்படின்னா மயக்கம்னு சொல்லுவாங்க. மையல்னாலும் மயக்கம் தான். மோகம் இல்லைன்னா ஒரு பொருள் மேல இருக்கக்கூடிய மோகத்தை மையல் அப்படிம்பாங்க, மயல்னு சொல்லுவாங்க. அப்ப மை மாங்கிறது மையாக இந்த இடத்துல முதல் எழுத்தானது திரிவடைந்து இருக்கிறது. சோ இந்த மாதிரி மாறினா கூட முதல் எழுத்து மாங்கிறது மையா மாறி இருந்தா கூட பொருள் மாறல பாருங்க. மயல்னாலும் மயக்கம்தான், மையல்னாலும் மயக்கம்தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி முதல் எழுத்து மாற்றம் அடைந்திருந்தாலும் அதே பொருளை தந்துச்சுன்னா அது முதற்போலி. ஓகேங்களா? இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்தால் அது முதற்போலி. இதுவே இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அது இடைப்போலி. அமைச்சு அமைச்சு, அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அமைத்து கொடுக்கணும். அமைச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றோம்? அமைச்சு. அப்ப இந்த மாங்கிறது மயிறு மாறுதா? அதே மாதிரி இளஞ்சி அப்படின்னா நீர்நிலையை குறிக்கக்கூடியது. இளஞ்சிங்கிறத இளைஞ்சி அப்படின்னு பயன்படுத்துறோம். லாக்கு பதிலா லை பயன்படுத்துறோம் இடையில. அரையர் அரையர்னு பயன்படுத்துறோம். இந்த அரையர் அப்படின்னா என்னன்னா இந்த திருமால் கோவில்ல தொண்டு புரியவர்களை அரையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரையர்னாலும் சரி அரையர்னாலும் சரி ரெண்டுக்கும் பொருள் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சொல்லுடைய இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறினால் கூட அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அதைத்தான் இடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. இதுவே கடைசியில அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கடைப்போலி. அகன் அகன், அகம் அகன், அகன்னாலும் உள்ளம்தான், அகம்னாலும் உள்ளம்தான். நிலம் நிலன், இது ரெண்டுமே நிலத்தை தான் குறிக்கும். முகன் முகம், இதுவும் முகத்தைத்தான் குறிக்கும். பந்தல் பந்தர், பந்தலை தான் குறிக்கும். சாம்பல் சாம்பர், சாம்பலை தான் குறிக்கும். இந்த மாதிரி கடைசி எழுத்து இம்முக்கு இன்னு, இம்முக்கு இன்னு, இம்முக்கு இன்னு, இல்லுக்கு இந்து, இரு, இல்லுக்கு இரு, இந்த மாதிரி மாறி இருக்கு பாருங்க. மாறினா கூட அதே பொருளை தான் குறிக்குது. சோ இந்த மாதிரி கடைசி எழுத்து மாறி இருந்தாலும் கூட பொருள் மாறல. இதைத்தான் கடைப்போலின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுடைய இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளில் வருவது கடைப்போலி. அடுத்தது இங்க முக்கியமான ஒண்ணு சொல்லிருக்காங்க பாருங்க. அக்ரிணை பெயர்களின் இறுதியில் இருக்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அக்ரிணை பொருள்ல அகம் அகன் இதெல்லாமே அக்ரிணை தான். நிலம் அக்ரிணை. சோ இந்த மாதிரி அக்ரிணை பெயர்களுடைய இறுதியில இருக்கக்கூடிய மகர எழுத்துக்கு பதிலா என்ன வரும்னா நகர மெய்யெழுத்தானது வரும். அதுதான் வந்து கடைப்போலி. அதே லகரம் வந்துச்சுன்னா ரகரம் வரும். பந்தல் இர்ரா வருதா? பந்தர். சோ லகரம்னா ரகரம், மகரம்னா நகரமாக வரும். சோ இதுதான் அக்ரிணை பெயர்ல இறுதியில வரக்கூடிய கடைப்பொலி. இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இப்ப முதல்ல வந்தா முதற்பொலி, இடையில ஏதாவது ஒரு எழுத்து மாறி வந்து அதே பொருளை குறிச்சுச்சுன்னா இடைப்பொலி, கடைசியில ஏதாவது ஒரு எழுத்து மாறி வந்து கூட அதே பொருளை குறிச்சுச்சுன்னா அது கடைப்பொலின்னு சொன்னீங்கல்ல. மொத்தமாவே மாறிச்சுன்னா என்னன்னா அதைத்தான் முற்றுப்போலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும், ஆனாலும் அதே பொருளை தரும். இப்ப இதற்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 5, 5 நாள் 5ன்னு தான் அர்த்தம்.
இந்த 5 நாள் 5 தான் குறிக்கும், இந்த 5 நாள் 5 தான் குறிக்கும். சோ இப்ப ஐக்கு பதிலா இங்க ஆண் மாறி இருக்கு, இந்துக்கு பதிலா இஞ்சு, தூக்கு பதிலா சு. அப்ப முதல் எழுத்து, இடையெழுத்து, கடையெழுத்து எல்லா எழுத்தும் மாறி இருக்கு, முற்றிலும் மாறி இருக்கு. ஆனா முற்றிலும் மாறினாலும் பொருள் மாறல. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதைத்தான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவகை போலிகள் இல்லாம இன்னொரு வகையான போலியும் இருக்கு. அதற்கான எடுத்துக்காட்டு தான் 5 5 5. இதுல 5ன்றதும் 5ங்கிற அந்த எண்ணை தான் குறிக்குது, 5ங்கிறதும் அந்த 5ங்கிற எண்ணை தான் குறிக்குது. ஓகேங்களா? சோ 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அது 5 அப்படிங்கிற பொருளையே தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் மாறி அமையிறது, வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான் போலி. இதுல எடுத்துக்காட்டு இங்க கொடுத்திருக்காங்க. சரி, மதிப்பீடுக. பொறுத்துகள. பந்தர். பந்தர்ங்கிறதுல கடைசி எழுத்து மட்டும் மாறி இருக்கு, பந்தல்ங்கிறது பந்தர். அப்ப இது என்னது? கடைப்போலி. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு இது வரும். மைஞ்சு அப்படிங்கிறது என்னது? மஞ்சு அப்படின்னு வரணும், ஆனா மைஞ்சு அப்படின்றோம். அப்ப முதல் எழுத்து மாறி இருக்கு, அப்ப இது முதற் போலி. அஞ்சு எல்லா எழுத்தும் மாறி இருக்கு, அப்ப இது முற்றுப்போலி. 5ங்கிறது 5ன்னு மாறி இருக்கு. அரையர். அரையர் அப்படிங்கிறது அரையர்னு மாறி இருக்கு, ராங்கிறது ரையா மாறி இருக்கு, அப்ப இடையில இருக்கக்கூடிய ஒரு எழுத்து மாறி இருக்கு, அப்ப இது இடைப்போலி. ஓகேங்களா? கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது மொழித்திறன் பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியில அறிந்து பயன்படுத்துவோம். ஒரு தொடர்ல இருக்கக்கூடிய 3 பகுதிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு தொடர்ல 3 பகுதிகள் இருக்கு. என்னென்னா எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். ஒரு தொடர்ல யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் என்னன்னா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொடர்ல யார் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது, இல்லைன்னா எது அப்படிங்கிற பொருள், இல்லைன்னா எவை அப்படிங்கிற பொருள் குறிக்கக்கூடியதுதான் எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். இதுல நம்ம சொல்லலாம்ல, யார் பாடத்தை படித்தார்? நீலன். அப்ப நீலன் அப்படிங்கறதா இந்த தொடர்ல எழுவாய். பாரி யார் அப்படின்றோம். பாரி யார்? யார பத்தி கேக்குறோம்? பாரிய பத்தி தான். அப்ப பாரிங்கிறவர் தான் வந்து இதுல எழுவாய். புலி ஒரு விலங்கு. எது ஒரு விலங்கு? புலி ஒரு விலங்கு. அப்ப எது அப்படிங்கிற கேள்விக்கு எது பதிலா வருது? புலி. சோ அப்ப இந்த யார், எது, எவை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாக அமையக்கூடிய சொற்களைத்தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நீலன் பாடத்தை படித்தான். அப்ப யார் பாடத்தை படித்தார்? நீலன். அப்ப யாருங்கிறதுக்கு பதில் என்னது? நீலன். அப்ப இது வந்து ஒரு எழுவாய். பாரி யார்? யார் பாரி அப்படின்னு கேக்குறோம். அந்த இடத்துல யாருங்கிறது யாரை குறிக்குது? பாரியார். சோ அப்ப இந்த இடத்துல பாரிங்கிறது எழுவாய். புலி ஒரு விலங்கு. எது ஒரு விலங்கு? புலி ஒரு விலங்கு. அப்ப எதுங்கிறதுக்கு ஆன்சர் என்ன? புலி. சோ இந்த மாதிரி யார், எது, எவைங்கிற வினாக்களுக்கு விடையாக அமைவது, ஒரு தொடர்ல விடையாக அமைவதுதான் எழுவாய். அடுத்தது இத்தொடரில் நீலன், பாரி, புலி இதெல்லாமே வந்து எழுவாய்கள். அதே ஒரு தொடரை வினா, வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. ஓகேங்களா? ஒரு தொடரை ஏதாவது ஒரு வினை சொல்ல வச்சோ அல்லது வினா சொல்ல வச்சோ அடுத்தது ஒரு பெயர் சொல்ல வச்சோ முடியுது அப்படின்னா அது வந்து பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வினையை கொண்டு முடியலாம், இல்லைன்னா ஒரு வினாவை கொண்டு முடியலாம், இல்லைன்னா ஒரு பெயரை கொண்டு முடியலாம். அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது பயனிலை. இப்ப கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுல கட்டினான் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை. அப்ப ஒரு வினையை கொண்டு முடியுது, அந்த வினையைத்தான் பயனிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கரிகாலன் யார்? இந்த இடத்துல யார் அப்படிங்கிறது ஒரு வினா சொல். அப்ப ஒரு வினாவை கொண்டு முடியுது, அந்த வினாங்கிறது தான் இதுல பயனிலை. கரிகாலன் ஒரு மன்னன். ஓகேங்களா? மன்னன் ஒரு பெயர். அப்ப கரிகாலன் ஒரு மன்னன். அப்ப மன்னன்கிறது என்னது? ஒரு பெயர். அப்போ இதுல கட்டினான்ங்கிறது வினை, யாருங்கிறது வினா, மன்னன்கிறது பெயர். இந்த மாதிரி வினை, வினா, பெயர் இதெல்லாம் கொண்டு முடியுது ஒரு தொடர் அப்படின்னா அதுதான் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரிகாலன் யாருங்கிறதுல கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய், யாருங்கிறதுதான் பயனிலை. ஆல்ரெடி சொன்னோம், யாருங்கிற கேள்விக்கு பதிலா அமைவது அது பயனிலை, எழுவாய். அப்ப கரிகாலன் யார்? இப்ப இந்த யாருங்கிற கொஸ்டினுக்கு பதில் யாரு? கரிகாலன். அப்ப கரிகாலன்ங்கிறது எழுவாய். ஓகேங்களா? ஆனா யாருங்கிறது ஒரு வினா, அது பயனிலை. புரிஞ்சா? அடுத்தது செயல்படு பொருள் அப்படின்னா என்னன்னா யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயல்படு பொருள். நான் படித்தேன் அப்படின்னா எதை படிச்ச? கவிதையை படித்தேன். அப்ப எதை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலா எது வருது? கவிதை. அப்போ இதுல இந்த கவிதைங்கிறதா செய்யப்படும் பொருள். ஓகேங்களா? என் புத்தகத்தை எடுத்தது யார் அப்படின்றோம். அப்ப என் புத்தகத்தை எடுத்தது யார்? அப்ப என் எடுத்தது யார் அப்படின்னா எவற்றை எடுத்ததுன்னு வருமா?
சோ அப்ப எவற்றை எடுத்தது, புத்தகத்தை எடுத்தது. என்னுடைய புத்தகத்தை எடுத்தது யாருன்னு கேக்குறேன். ஓகேங்களா? அப்ப இந்த எவற்றை அப்படிங்கிற பதில் புத்தகத்தைங்கிறத குறிக்கும். கேள்விக்கு பதிலா புத்தகம் அப்படிங்கிறது வரும். சோ அப்ப இந்த புத்தகத்தை. அடுத்தது நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஓகேங்களா? சோ அப்ப எதை தந்தவர் அதியமான்? நெல்லிக்கனியை. இப்ப எதைங்கிறதுக்கு வினையாக அமையுது. சோ அப்ப யாரை, எதை, எவற்றை ஆகிய வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியவைத்தான் செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம். ஒரு பயனிலை எதை கருவியாக எடுத்து செய்கிறதோ அதைத்தான் செய்யப்படு பொருள்னு சொல்லுவாங்க. படித்தேன். எதை படித்தாய்? கவிதை. எடுத்தது யார்? எடுத்ததுங்கிறது ஒரு வினை. எதை எடுத்தாய்? புத்தகத்தை. அப்ப அதற்கான கருவி புத்தகம். அதுதான் செய்யப்படும் பொருள். தந்தவர். எதை தந்தவர்? நெல்லிக்கனி. அப்ப நெல்லிக்கனிங்கிறது கருவி. அப்ப அது செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாங்க. இது குறித்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி டெபினிஷன் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது யார், எது, எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவர். அதுவே வினை, வினா, பெயரை கொண்டு முடியக்கூடிய ஒரு தொடர் பயனிலை. அடுத்தது ஒரு தொடர்ல யாரை, எதை, எவற்றை அப்படின்னு குறிக்கக்கூடியதெல்லாம் செய்யப்படும் பொருளா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ பின்வரும் தொடர்களில் எழுவாய் பயனிலை செயற்படும் பொருளை பிரித்தெழுதுங்கிறாங்க. வீரர்கள் நாட்டை காத்தனர். இதுல வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய். எதை காத்தனர்? நாட்டை. எதைக்கு பதில் வருது அப்படின்னா அது செய்யப்படும் பொருள். அப்ப நாட்டைங்கிறது செயல்படும் பொருள். காத்தனர்ங்கிறது என்னது? ஒரு வினை. அப்ப அது பயனிலை. ஓகேங்களா? அதே மாதிரி பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். யார்? பொதுமக்கள். யாருங்கிற கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அது எழுவாய். அப்ப பொதுமக்கள். எதனை? அந்நிய துணிகளை. அப்ப அது அந்நிய துணிகளை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். எதை அப்படிங்கும் போது அதற்கான விடை செய்யப்படும் பொருள். அப்ப எதை? அந்நிய துணிகளை. அப்ப அது செய்யப்படும் பொருள். என்ன பண்ணாங்க? எரித்தனர். அப்ப ஒரு வினை. அப்ப தீயிட்டு எரித்தனர். அது வினை. அது பயனிலை. ஓகேங்களா? கொற்கை துறைமுகத்திலேயே பாண்டியனுடைய மீன்கொடி பறந்தது அப்படின்றோம். யாருடைய மீன்கொடி? பாண்டியன். அப்ப யாருங்கிற பதிலுக்கு என்ன ஆன்சர் வருது? பாண்டியன். அப்ப அது எழுவாய். ஓகேங்களா? எது பறந்தது? மீன்கொடி பறந்தது. பறந்தது அப்படிங்கிறது ஒரு வினை. அப்ப மீன்கொடி பறந்ததுங்கிறது பயனிலை. எதை கருவியா கொண்டிருக்காங்க? எங்கு பறந்தது அப்படிங்கும் பொழுது கொற்கை துறைமுகத்திலேயே. அப்ப அது செயற்படும் பொருள். அடுத்தது திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். எழுதியவர்ங்கிறது பயனிலை. யாருங்கிறது இங்கே எழுவாய். ஓகேங்களா? அடுத்தது கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். கபிலர் எழுவாய். எதை எழுதினார்? குறிஞ்சிப்பாட்டை. அப்ப அது செய்யப்படும் பொருள். எழுதிய புலவர்ங்கிறது பயனிலை. ஓகேங்களா? அடுத்தது எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி 5 தொடர்கள் எழுத சொல்றாங்க. நீங்களா எழுதுங்க. அறிவழகன் கதையை எழுதினான். எழுவாய், பயனிலை, எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. குழந்தைகள் பழத்தை தின்றனர். எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. ஆசிரியர் பாடத்தை கற்பித்தார். ஆசிரியர் எழுவாய், கற்பித்தார் பயனிலை. எதை? பாடத்தை. அது செய்யப்படும் பொருள். அடுத்தது மாணவர்கள் பாடத்தை படித்தனர். மாணவர்கள் எழுவாய், என்ன பண்ணாங்க? படிச்சாங்க. அது பயனிலை. எதை படிச்சாங்க? பாடத்தை. அப்ப அது செய்யப்படும் பொருள். எழிலன் கோவலனை அடித்தான். எழிலன் எழுவாய், என்ன பண்ணா? அடிச்சான். பயனிலை. யார் அடிச்சான்? கோவலனை. அப்ப கோவலன் செய்யப்படும் பொருள். இந்த வினை எதனை கருவியாக கொண்டு செய்யறது? கோவலனை அடித்தான். கோவலன் தான் இந்த இடத்துல கருவி. சரிதான். ஓகேங்களா? அடுத்தது மொழியோடு விளையாடு. இடைச்சொல் கூ சேர்த்து தொடரை எழுதுக அப்படின்றாங்க. கூங்கிறது என்னன்னா 4ஆம் வேற்றுமை உருபு. அதாவது 4ஆம் வேற்றுமை உருபு நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னாலே 4ஆம் வேற்றுமை விரியில வல்லினமானது மிகும். வீடு கூட்டல் சென்றான்னா இந்த இடத்துல வீடு சென்றான் இச்சு வராது. ஆனா வீட்டுக்கு கூட்டல் சென்றான் அப்படிங்கும் போது இச்சு வரும். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு கூங்கிறது வெளிப்படையா வருது. இந்த 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினமானது மிகும். ஓகேங்களா? வீடு சென்றான், இந்த இடத்துல கூ மறைந்து வருது. வீட்டிற்கு சென்றான்ங்கிறதா எப்படி மாறுது? வீடு சென்றான். அப்ப அந்த கூங்கிறது மறைந்து வருது. மறைந்து வரும்போது இச்சு வரக்கூடாது. ஆனா வீடு சென்றான் அப்படிங்கும் போது இந்த வேற்றுமை விரியில வல்லினமும் வரும், வல்லினமானது வரும். மாடு புல் கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மாடுக்கு புல் கொடுத்தார்னு வரும். மாடுக்கு கூ வெளிப்படையா வருதுனால இந்த இடத்துல இப்பானது இடம்பெறும். மாடுக்கு புல் கொடுத்தார். பாட்டு பொருள் யாது? பாட்டுக்கு பொருள் யாது? இப்போ வரணும். செடி பாய்ந்த நீர். செடிக்கு பாய்ந்த நீர். அப்ப இந்த இடத்துல இப்போ வரணும். முல்லை தேர் தந்தான் பாரி. முல்லைக்கு தேர் தந்தான் பாரி.
சுவர் சார்ந்து பூசினார், சுவருக்கு சார்ந்து பூசினார். ஓகேங்களா, பூசினார். அடுத்தது இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக, பிரித்தெழுதுகளை இதை கேட்கலாம், இல்லைன்னா சொற்கள் சேர்த்தெழுதுறதுல கேட்கலாம். சோ கண் கூட்டல் அழகு கண் அழகு, கண் கூட்டல் உண்டு கண் உண்டு. அதே மாதிரி மண் கூட்டல் அழகு மண் அழகு, மண் கூட்டல் உண்டு மண் உண்டு. விண் கூட்டல் அழகு விண் அழகு, விண் கூட்டல் உண்டு விண் உண்டு. பண் கூட்டல் அழகு பண் அழகு, பண் கூட்டல் உண்டு பண் உண்டு. இது எப்படி புணருங்கிறது தெரியும் தானே? இப்ப மண் கூட்டல் அழகு அப்படின்னு வருதுன்னா மண் கூட்டல் அழகா, இதுல இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்து வந்து ஒரு மெய்யெழுத்தா இருக்கு. இந்த மாதிரி மெய்யெழுத்தா அமைஞ்சிச்சு அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. அப்ப உயிர்மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இன்னு கூட்டல் ஆங்கிறது நானும் மாறிடும். ஆனா இதுல இன்னொரு விதி வரும். என்னன்னா ஒரே ஒரு மெய்யெழுத்துக்கு முன்னாடி குறில் எழுத்து இருக்கு, தனிக்குறில் உற்று இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி குறிலை அடுத்து ஒரு ஒற்று வருதுன்னா இந்த ஒற்றானது இரட்டிக்கும். அப்படின்னா மண் கூட்டல் இந்த ஒற்று இரட்டிக்கும் போது இந்த இன்னு ரெண்டாவது வாட்டி வரும். அதுக்கப்புறம் இந்த அழகு அப்படின்னு மாறும். இதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும் அப்படிங்கிற விதியின்படி இன்னு கூட்டல் ஆங்கிறது நாவா மாறும். அப்ப மண் அழகு அப்படின்னு மாறும். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும், ஒரு இன்னு தானே இருக்கு, அப்ப எப்படி இந்த நா வந்துச்சு அப்படின்னா தனிக்குறில் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற விதியின்படி முதல்ல இரட்டிச்சிடும். அதுக்கப்புறமா தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணரும். ஓகேங்களா. அடுத்தது அகம் என முடியும் சொற்களை எழுதுக. நூலகம், காப்பகம், உணவகம், மருந்தகம், இனிப்பகம், இதெல்லாமே அகம் 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 முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு PDF கொடுக்குறேன் டெலிகிராம்ல, அதுல செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இல்ல, பட் ஆனாலும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேங்களா. மூத்தறிஞர் ராஜாஜி, வீரமங்கை வேலுநாச்சியார், பாஞ்சாலங்குறிச்சி வீரன் கட்டபொம்மன், வெள்ளையரை எதிர்த்த தீரன் தீரன் சின்னமலை, கொடிகாத்தவர் திருப்பூர் குமரன், எளிமையின் இலக்கணம் காமராசர், தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை, கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார், பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், விருதுப்பட்டி வீரர்னு காமராசரை சொல்லுவாங்க, கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை, மணியாட்சி தியாகி வாஞ்சிநாதன். மணியாட்சிங்கிற ரயில் நிலையத்துல வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவாரு, ராஷ்டிர படுகொலை செய்வாரு இல்ல, அதனாலதான் அவர் மணியாட்சியின் தியாகின்னு சொல்லுவாங்க. சோ கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது கலை சொற்கள். பாலட், இந்த பாலட் அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு இது. பாலட்னா வந்து கதைப்பாடல் அர்த்தம், கரேஜ்னா துணிவு, சாக்ரிஃபைஸ்னா தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை, எலிக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல், யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை, ஸ்லோகன்னா முழக்கம், ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட வினாக்கள். அதனால தெளிவா பாத்துக்கோங்க. சோ இந்த வகுப்புல நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 2, இயல் 3 வந்து பார்த்தாச்சு. இதே மாதிரி 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இருக்கக்கூடிய 3 இயல்கள்ல இருக்கக்கூடிய இலக்கண மொழித்திறன் பயிற்சிகளை பார்க்கலாம். இன்றைய வகுப்புல அதாவது 7th டேர்ம் 1ல இருக்கக்கூடிய 1, 2, 3 இயல்கள்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு 6thலயும் பார்த்தாச்சு, அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி ஒரு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு, அதுல உங்களுக்கு 6thக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அதையும் பாருங்க, கண்டிப்பா அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வருமோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். எந்த இடத்துலயுமே நீங்க BA book உடைய கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டவுட் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் தான் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஒரு இடத்துல எனக்கு புரியல, இப்ப புறநகர், வாய்க்கால் இதெல்லாம் வந்து இலக்கண போலியில நம்ம சொன்னோம். சோ இது எப்படி வந்துச்சு நிறைய பேருக்கு டவுட் வரும். நகரத்தின் புறப்பகுதி அப்படிங்கறதான் நகரத்தின் புறம் அப்படிங்கறத புறநகர்னு குறிப்பிட்டிருக்காங்க, முன்னும் பின்னும் மாறி இருக்குல்ல. சோ இந்த மாதிரி எல்லா சொல்லுக்கும், எல்லா வார்த்தைகளுக்கும், எல்லா வரிகளுக்கும் தெளிவான விளக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸா தான் இருக்கும். கண்டிப்பா இது எல்லாமே உங்களுடைய எக்ஸாமினேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். For more videos, stay tuned with BA Book. Thank you.